எனக்கு தெரியண்டா உங்க குணம். ஓவரா ஒருத்தனை தூக்குறீங்கன்னா படவார்னு கீழே போட்டுருவீங்க. என்னங்க கலாட்டம்? என்ன சார், கொள்ளைக்கும் கலாட்டான்றீங்க, கொண்டாட்டத்துக்கும் கலாட்டான்றீங்க. இன்னைக்கு என் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ஓஹோ, உனக்கும் ஒரு பிறந்த நாள், அதுக்கு ஒரு கொண்டாட்டம், ஒரு கேடா? ஏன் கொண்டாடக்கூடாது? நான் மனுஷன் சார், என்ன கொண்டாடக்கூடாது? பேசாத, இது ஜெயில். கொண்டாடக்கூடாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். நான் பிறந்ததே இந்த ஜெயில தான். பிறந்த இடம் தெரியாத பசங்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். நான் இடம் தெரிஞ்சு கொண்டாடக்கூடாது. பேசாத. நீங்க பேசாம தான் நான் பேசாம இருக்கேன் சார். ஒழுங்கா இருங்க. நம்ம தான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறோமா? இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இந்த உலகமே ஜெயிலுன்னு சில பேருக்கு புரியாமே இருக்கிறாங்க. அண்ணன், நீங்க சொல்றது எல்லாம் புதுமையா தானே இருக்குது. ஏங்க, உங்க அம்மா பெத்ததே இங்கதானா? சொல்றாங்க, உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. அது என்ன, நம்ம கதையே வேற. இங்கேதான் நம்ம கதை நடந்திருக்கு. காலம் பூரா இங்கதான், வேற எங்க இருக்கு? என்னங்க சார், இங்க ஆளே நெருக்கடி, படுக்க முடியல. வேற ரூம்ல தள்ளுங்க சார். நாளைக்குதான் நீ வெளியே போறிய அண்ணன். நாளைக்கு நீ அவுட்டா? அதுக்குதான் அட்வான்ஸ் புக்கிங்க்கு ஆளை கொண்டு. கேன பயல்கள்லாம் கொண்டாந்து ஜெயிலுக்குள்ள விட்டுக்கிட்டு. ஜெயில என்னடா கஷ்டப்பா? முந்தி மாதிரி இருக்கு ஜெயிலு. முந்தி களி போட்டான், இப்ப சோறு, மோரு, பாலு. என்னடா இப்ப சாயந்தரம் ஆனவன கடலை உருண்டை. எவன்டா கொடுக்குறான்? பெத்த அப்பம் கூட கொடுக்கலடா. இப்படி அண்ணன், நீ போயிட்டீன்னா இனிமே எங்களுக்கு பொழுதே போவாதுன்னு. இது என்ன ஜெயிலாவா இருந்தது? ஒரே சிரிப்பு, ஒரே கும்மாளம் தான். ஏன்னா உனக்கு மட்டும் சிரிப்பு எப்படின்னா வருது? அழகனுடைய முடிவு சிரிப்பு தான்டா. ஏடாடே, நீ என்னடா குத்தம் செஞ்ச உள்ள வந்துட்ட? கத்திரிக்கோலா, கண்ணக்கோலா, பிக் பேக்கெட்டா ஏதாவது காய்ச்சினியா? போட்டு உடப்புதானா? அட்ட சின்ன கேஸ்ரா இது. பூட்டு உடைப்புன்னு சொல்லிட்ட போல் இருக்கு. பூட்டு உடைஞ்சிடுச்சுன்னு சொல்லணும். தப்பிச்சிருக்கலாம். வைக்கல வச்சியோ? பத்தியில வச்சுதான் நான் பார்த்தேன். அந்த சட்டத்தை உடைச்சப்படுறான்னு சொன்னார். வேடிக்கையா இருக்கு. இவன் பூட்டை உடைச்சான், அவரு சட்டத்தை உடைக்கிற நேரம். இந்த அழுகாது. அதுக்காக என் பிறந்த நாள் கொண்டாட்டம். தின்னு, நீ ஒண்ணு தின்னு. அண்ணன், ரெங்கண்ண, நீ போனா திரும்பி வருவியா அண்ணன்? நான் போனா திரும்பி வர்றதாவது ஏதோ அந்த சான்ஸ். போவேன், எவனாவது கொள்ளை அடிப்பான், என் தலையில வைப்பான், என்ன கூட உள்ள தள்ளுவாங்க. அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? ஆனாடா, நான் வர்ற வரைக்கும் என் தட்டு, என் கோவலை எவனை ஏச்சு பண்ண கூடாது. சொல்லிட்ட, ஜாக்கிரதையா இருக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். நடந்தது நடந்துடுச்சு. குழந்தைங்க மீனா, அதுங்களே எடுப்பாரு. ஏ இவ்வளவு நேரம் பத்தியில அழுதுகிட்டு இருந்துச்சு. இப்ப நான் தூங்குறேன். ஏன் குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலையா? கடன்காரன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒரு மாசத்துல மொத்தமா கொடுக்கல, ஏலம் போட்டுடுவானோ? ஏ இதை வந்து என்கிட்ட அப்பவே சொல்லு. ஏற்கனவே புண்ணா இருக்கிறவங்க மனசை நான் வேறு வேதனைப்படுத்தணுமா என்ன? ஏதாவது கடன் கிட்ட வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாதோ? உடனே கடன் போடுங்க, உடனே கடன் பட்டுக்கலாம். நான் கடன் கேட்டா உங்களைத்தானே திட்டி பேசுவாங்க. செல்லம், என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என்ன செய்யுது? இது பாருங்க, நான் என்ன சொல்றேன், கோபிச்சுக்காதீங்க. என்ன? சிங்கப்பூர்ல என் அண்ணன் இருக்கிறார். அவர்கிட்ட போய் விசாரிக்க சொல்றேன். என்ன இல்லை, நீங்க போனா வரவேற்பு கொடுப்பானோ? முதல்ல என்ன பிடிக்காது அவனுக்கு. உன்னை கட்டிக்கிட்ட உட்பாடு உன்னையும் பிடிக்காது. ரெண்டு பேரையும் கண்டாவே அவனுக்கு பிடிக்காது. ஊராரவும் ரொம்ப நாளைக்கு இருக்கவா போகுது. அண்ணி இருந்துட்டாங்களா? குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாராம். அதுக்கு போய் ஆயா வேலை பார்க்க சொல்றேன். என்ன
அதே போல பெரிய கேவலமே வந்துடும் போல இருக்கு. வீடும் நிலமும் ஏலத்திற்கு போயிட்டு என்ன பண்றது? பசியோ பட்டினியோ இந்த வீட்டோடு மறைஞ்சிருந்தது. இது இல்ல என்ன இல்லன்னா என்ன பிளாட்பாரம் கூட இல்லாம போச்சு. எத்தனையோ மேதைகள் தூங்கின இடம். ஏன் என்ன எடுத்துக்க? என்னை பத்தி உனக்கு தெரியாது. இப்படி குதர்க்கமா பேசாதீங்க. இது நம்ம குழந்தையை பாருங்க. சாப்பிட்டு 2 நாளாச்சு. போட்டு கொண்டதுக்கு நாம் பெற்றோம். உங்களுக்கு இனிமே இங்க வாழ வழி இல்லைன்னு தான் இங்க போ சொல்றேன். போறேன். போறதா இருந்தா அதுக்கு பாஸ்போர்ட் வாங்கணும். இன்கம் இல்ல இன்கம் டாக்ஸ் சர்டிபிகேட் வேற கேட்போம். பணத்துக்கு எங்க போறதுன்னா நம்ம வீடு மீது ஒரு மாசக்கெடுவுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கேட்டு பாருங்க. ஹலோ ஹலோ. எக்ஸைஸ் பேசுறேன். நம்ம ஆட்கள் யாருமே போட்டு போக முடியாது சார். நம்ம ஆட்கள் யாருமே போக முடியாது. ஆமா சார். அவ்வளவு காவலா? ஒரே போலீஸ் காவல் சார். அதனால புதாடு வேணும் சார். புதாடு வேணுமா? ஆமா சார். புதாடு நம்பவே முடியாது. எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க சார். அப்பதான் சார் முடியும். சரி, நான் ஒரு ஏற்பாடு செய்றேன். ஹலோ, முத்தையாவா? வணக்கம். நீங்க புறப்பட்டீங்களா? ஏதோ நானும் புறப்பட வேண்டியதான். கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்படியே வரும்போது உங்க வீட்டு பக்கமா வந்துட்டு வர்றேன். முத்தையா, நீங்க ஆர்பருக்கு போங்க. கப்பல்லே சந்திக்கலாம். தேங்க்ஸ். இப்போ ஒரு ஆள் வேணுமே. டயர் கம்பெனியா? மச்சான் முத்தையும் வீடு தானே? अच्छा अच्छा अब जाओ. अब जाओ. मेरा जान यहाँ पर उड़ रहा है. हम नहीं छोड़ता. जोड़ पोटन போக கூடாதா? अरे हमको चप्पल दे मारता. கப்பல்ல தான் வந்தேன். जाता है नहीं. வாத்தா வந்து சொன்னா கூட உள்ளதான் போவேன். போலீஸ் கப்புலாவுண்டா. என்னடா வீட்டுக்குள்ள வந்தா போலீஸை கூப்பிடுறீங்க? போறாரே. ரேடா கரபரன்னு கத்துற. கழுத்தை பிடிச்சிடுங்க அப்புறம். தெரியுமா? ஊர்ல நீ ரவுடிற, என் ஊர்ல நான் ரவுடிடா. பாஷை புரியாத பயலுக கிட்ட பெரிய தொல்லையா போயிடுச்சு. அரே சாப் கஹான் பாஹர் கே ஹை சாப். இவரும் அந்த பாஷை தான் பேசுறாரு. ஏன் சார்? என்ன என்ன? ஐயோ தமிழ் சவுண்ட் இப்பதான் சார் கேக்குறேன். ஏன் சார், இந்த முத்தையன்றவருடைய வீடு தானே? நீ யாரு? நான் ஒரு மச்சான். ஓஹோ, அவர் தங்கச்சியை கட்டணும்னா? நம்மள நல்லா தெரியும் போல இருக்கு உங்களுக்கு. உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. சிங்கப்பூர்ல கூட நம்ம பேர் அடிபடுது. சிங்கப்பூர் என்ன எல்லா ஊர்லயுமே அடிபடுது. ஆமா, நீ பெரிய கில்லாடியாமே. அது வேற பிசினஸ்ல அது மாதிரி டைட்டி கொடுத்துருக்காங்க. ஆமா, நீங்க யாரு? நான் ஒரு பாகஸ்தர். நம்ம பாகஸ்தரா? போல. ஆமா மச்சான். அவர் வெளியே போயிருக்காரு. வந்தோன்னு பாக்கலாமா? சரி. சலாம். இப்ப சலாம் போடுற. உன்னை சொல்லி என்னடா பிரயோஜனம்? ஒவ்வொரு ஊர்லயும் வீட்டுக்கு ஒருத்தனை உங்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்கான், வர்றவனுங்களை கேவலப்படுத்துறதுக்கு. நீ என்னைக்குதான் ஒழியுமோ? உனக்கு பத்த வைக்கவும் தெரியுது, அணைக்கவும் தெரியுதுப்பா. ஏதோ என்ன இதெல்லாம் சிக்க வச்சுடாத இழிச்ச வயன்னு. விஷயம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும்பா. முதலாளியினுடைய காரை ஓட்டிக்கிட்டே இருந்து அவர் தங்கச்சியை காதலிச்சாள் இல்ல நீ? அத மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது எனக்கு தீமையை செஞ்சிடாதப்பா. ஏதோ என் மச்சான் நல்ல வேணும் பார்த்தேன். அவன் என்னை விட அகில உலக ஃப்ராடா இருப்பான் போல் இருக்கு. ஏதோ அந்த காலத்துல சொல்லுவான் பழமொழி, பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்னுவான். இந்த காலத்துல நாரோட சேர்ந்த பூவும் நாருது. தங்கா, முத்தையாவுக்கு இந்த விஷயத்துல சம்பந்தமே இல்லை. இது என் சொந்த பிசினஸ். ஆஹா, என் மச்சான் இன்னும் யோக்கியமா தான் இருக்கானா?
பழைக்க தெரியாத பையன். வெங்கா, சீக்கிரமா ஒரு முடிவு சொல்லு. உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து ஆண்டவனா என்ன கொண்டாந்து விட்டுருக்காரு. உன் வாயால ஆண்டவன் பேர சொல்லாது. ஆண்டவனுக்கு கேவலம். அத பொறுமையோட கேட்டுக்கிட்டு இருக்குன்னே எனக்கே கேவலம். காரியத்தை முடிச்சிடுறேன். என்ன தர? 1000 ரூபாய் தரேன். 1000 ரூபாய்க்கு இந்த பிசினஸ் எல்லாம் தேவைப்படாது. கேஸ் கமிஷன் பேசிஸ்ல போனாவே 105 ரூபாய் தர்றான். இது ஸ்மக்லிங் பிசினஸ். 25% தரணும். 5000 ரூபாய் தருவியா? ஓ, கரெக்ட். பேச்சு மாறினே மூச்சு நின்னுடும். வெங்கா, இது ஒரு கட்டுமரம். தைரியமா போய் செஞ்சுட்டு வா. நான் இங்கே இருக்கேன். வந்தோட பணம் தரேன். நான் நம்பிதான் தண்ணியில இறங்குறேன். பாத்துக்கோ. வெங்கா, தைரியமா போ. நான் இருக்கேன். இந்த மாதிரி அயோக்கிய புத்தகங்களால என்ன போல உள்ள பெரிய மனுஷன் பேரலங்கிறது பாத்தீங்களா? முடிக்க பாத்தீங்களா? இவன் மக்கள் பட்டியும் பேர் வந்து ராமதோர என்ன கதைய மாத்திர சார். நான் இந்த ஊர் அல்ல, இந்தியாவில இருந்து என்னுடைய மச்சனை பார்க்கலான்னு வந்தேன். வந்த இடத்தை இந்த ஸ்மக்லிங் வேலை செய்ய சொன்னது இவன் தான். என்ன அவர் என்னுடைய கேள்வி தொடக்கூடாது. ராமதோர இடம் சரியில்லடா. இல்ல நான் உன்னை தொலைச்சிருப்பேன். அயோக்கியத்தனம் செய்யறதுலயும் கொஞ்சம் நியாயம் வேணும்டா. வேணா நான் ஜெயிலுக்கு தானே போறேன். அனுப்புடா. நீ நல்லா இந்தியாவுல 3 ஜீவன் என்னால வாடி வதங்க போகுது. ஆனா வெளியே வந்து உன்னை நான் என்ன செய்யறேன்னு பார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பெட்டியில உள்ள சாமான்லாம் அப்படி எப்படியே இருக்கான்னு பார்த்தேன். ஆமா, நீங்க எதுக்காக வெளியே போய் அனாவசியமா கடல் காத்து வாங்கி உடம்பு கெடுத்துக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல தர, கரையை பார்க்க மாட்டோமாங்கிற ஆவல தான் போய் பார்த்து வந்தேன். முத்தையா, உங்க மனசு ஓட்டத்தை போல கப்பல் ஓட்டமும் இருக்குமா என்ன? பொழுது முடிஞ்சவன ஊரை பார்க்க போறீங்க. எதுக்காக இந்த வேதனை? ராம், பாசமும் ஒரு வகையில வேதனை தானே. என் தங்கச்சிக்கு சேர்ந்து கடிதம் வந்ததுல இருந்து என் மனசு ஒரு நிலையிலேயே இல்ல. காதலி கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. இத்தனை வருஷமா அவ எங்க இருந்தான்னு எனக்கு தெரியவே தெரியாது. எந்த கஷ்டத்தையுமே வெளியில சொல்லாதவன் எப்படியோ என் விலாசம் தெரிஞ்சு வேதனையோட ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான். கவலைப்படாதீங்க, துறைமுகம் சேர்ந்து உங்க தங்கச்சி முகத்தை பார்க்க போறீங்க. அதோட குழந்தை தூக்கிட்டானா? எவ்வளவு சிரமோ? கூலிக்காரன் இருக்கவே இருக்கான். சார், நீங்க 2 பேரும் வெளியே வரப்படாது. நீங்க கஸ்டமர் ஆபீசர் உத்தரவு போட்டிருக்கார். அவர் வர வரைக்கும் நீங்க நமக்கு எதுக்கு போலீஸ்காக?
நம்ம என்ன குத்தம் பண்ணோம்? ராம், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? மடியில கிணறு இருந்தாதான வழியில பயம். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது முத்தையா. நான் குற்றவாளி, சட்டவிரோதி. இந்த பெட்டி நிறைய தங்கம் கொண்டாந்துருக்கு. அது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா சர்க்காருக்கு தெரிஞ்சு போச்சு. ராம், நீங்க இப்படி செய்வீங்க நான் நினைக்கவே இல்லை. நல்ல திறமை இருக்குது, நாணயமான தொழில் இருக்குது. இப்ப உங்களுக்கு என்ன குறைஞ்சு போச்சு இது மாதிரி திருத்தி வேலை பண்றதுக்கு? பணம் காசு போயிட்டா சம்பாதிச்சுக்கலாம், ஆனா மானம் போயிட்டா வருமா? வராது முத்தையா, வரவே வராது. பேராசு பெருநஷ்டம் ஆயிடுச்சு. இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு என்னால இருக்க முடியாது. இந்த சமுத்திரத்தில் வந்து சாகிறதே நல்லது. என்ன பைத்திய காட்டு? எதிரையுமே பொறுமை வேணும். பொறுமை காட்டினா எனக்கு வரப்போற அவமானத்தை தாங்க முடியாது முத்தையா, தாங்க முடியாது. தொந்தரவு இருக்கிறதுக்கு மன்னிக்கணும். உங்க பொட்டிகளை சோதனை செய்யணும். இது யாருடைய பெட்டி? என்னுடைய பெட்டி தான். முத்தையா, ராம், நீ இந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு கஷ்டமா பேசிட்டு வா. நீ காவலர். துன்பத்துல துணை செய்யறவன் தான் உண்மையான நண்பன். வருத்தப்படாதீங்க. ஒரு நண்பனுக்காக தியாகம் செய்தோங்க நிம்மதியை தவிர உலகத்துல இன்பம் தருவது வேற எதுவுமே கிடையாதுடா. நீங்க பெரிய குடும்பத்தை எனக்கு யார் இருக்கிறாங்க இந்த குழந்தையை தவிர? தாய் இல்லாத என் மகனை நீங்க காப்பாற்றணும், அதுவே எனக்கு போதும். உங்க மானத்தை நான் காப்பாற்றுறேன். முத்தையா, இந்த உதவியை மறந்துடுகிறான். ஆனா நீங்க மறக்காம இருக்க வேண்டியது ரெண்டு. ஒண்ணு என் மகனுடைய வாழ்வு, ராஜா கண்ணு. மாமன் அப்படி கேட்டு நடமா? ராஜா 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 நான் வந்துடுறேன். சீட்டை வாங்கின நாங்க எல்லோரும் வாழ வேண்டும். You will come up. Shall I make move? All right. அம்மா வா. உனக்காகத்தான் இவ்வளவு சொத்தையும் வாங்கியிருக்கேன். நீ நல்லபடியா படிச்சு இது எல்லாத்தையும் கட்டி ஆளணும். போமா போய் விளையாடு.
நுழைய ஏங்க இதுதானே ராமதுரை வீடு தொலையும் இல்ல கரையும் இல்ல நான் தான் இந்த வீட்டை புதுசா குடித்து வந்திருக்கேன் பாப்பா இங்க செல்லமான்னு விட்டு இருந்தாங்க அவங்க இல்ல அதை ஏன் கேக்குறீங்க 2 மாசத்துக்கு முதல்ல இங்க தான் இருந்தாங்க அவங்க வீடு வாசல் எல்லாம் ஏலம் போயிருச்சுங்க அப்படின்னா ராமு வந்து மீக்கலையா ராமும் வரல சோமும் வரல அந்த அம்மா 2 குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு எங்க அலைகிறாங்களோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஆமா நீங்க யாருங்க என்ன கேக்குறீங்களா ஆமா நான் என்னங்க பேசாமையே இருக்கிறீங்க ஏதாவது சொல்லுங்களேன் என்னத்த சொல்றது முதல்ல நீங்க ஜெயிலுக்கு போனதே தப்பு அங்க இருந்து இங்க வந்தது அதை விட பெரிய தப்பு உங்க பழைய கௌரவம் இருக்க நான் என்னத்த சொல்ல போறேன் உங்க அந்தஸ்து உங்க கௌரவம் உங்க மதிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி தெரிஞ்சவங்கள்ட்ட உதவி கேட்கறது இருக்க அது மன்னிக்க முடியாத தப்பு பணத்தை கொடுத்து இப்படி பகையை வாங்க முடியாது மாதிரி இருக்கிறேன் எதுக்குமே உதவாதவே அவ முகத்திலேயே முடிக்க கூடாது போயிட்டியா செல்லம்மா போயிட்டியா நீ வறுமையால வாடுறப்போ உதவி செய்ய முடியாத பாவியா போயிட்ட செல்லம்மா பாவியா போயிட்ட செல்லம்மா நீ சாகுறப்ப என்னென்ன நினைச்சியோ செல்லம்மா என்னென்ன நினைச்சியோ செல்லம்மா நீ வறுமையால வாடுறப்ப உதவி செய்ய முடியாத பாவியா போனாலும் உன் பிள்ளைகளுக்காகவே நான் வாழ்றேன் செல்லம்மா உன் பிள்ளைகளுக்காகவே நான் வாழ்றேன் உன் பிள்ளைகளுக்காகவே நான் வாழ்றேன் செல்லம்மா உன் பிள்ளைகளுக்காகவே நான் வாழ்றேன் செல்லம்மா இந்தாங்க நடந்ததை பத்தி வருத்தப்படாதீங்க இனிமே நடக்க வேண்டியதை பத்தி யோசிப்போம் நீங்க எல்லாம் படிச்சவங்க இப்படி வருத்தப்படலாமா எங்களுக்கு ஆதரவா இருந்து நீங்க தான் அன்பு காட்டணும் என்ன சொல்லுங்க ஒன்னும் யோசனை வேண்டாங்க நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அறியாத எங்களுக்கு அறிவிப்பு விட்டுங்க எங்களுக்கு எல்லாம் தலைவரா இருந்து ஆதரவு கொடுங்க சரின்னு சொல்லுங்க இந்தாங்க கையில வச்சுக்கோங்க பொறுப்பாருங்க சரி உங்க இஷ்டப்படி உங்களோடவே வாழ்றேன் உங்களுக்காகவே வாழ்றேன் அப்பா என்னம்மா எனக்கு நேரமாச்சு எஸ்கேட்டு போயிட்டு வரேன் சரிம்மா போயிட்டு ஜாக்கிரதையா சரிப்பா பாப்பா டாடா கதவு பூட்டி இருக்கு தெரியலையே ஐயா இந்த வீடு பூட்டி இருக்கு இங்க சம்சாரம் குழந்தைகள் இருந்தாங்க பேர் செல்லம்மா அவங்கள பத்தி ஏதாவது தெரியும் அது ரொம்ப நாளா பூட்டிதாங்க கிடக்கு எதுக்கு அந்த மண்டபத்துல போய் விசாரிச்சு பாருங்க போர்டே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அங்க சேரணுமா
பலாத்காரமான முறையிலே அங்கத்துல சாப்பிட்டு நான் அதுக்கு வரல. நான் 3வது வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைய காணும். அது இந்த மன்றத்துல போய் கேட்டா சொல்லுவாங்கன்னு நாங்க அதுக்கு வந்தேன். சரி, அது நாங்க ஜோக்கரை வச்சுக்கிட்டு சேர்ல கஷ்டப்பட்டு இருக்கோம். இங்க இவங்க வந்து பொண்டாட்டி பிள்ளை தேடுறாரு. இங்க வந்து போடுறாரு. யாரோ நல்லவனுடைய பெயரிலே மன்றம், உள்ள சீட்டாட்டம், சிகரெட், சோம்பேறி பசங்க. சாம்பார் போடுங்க. தினம் இந்த சாம்பாரே அம்மா 15 வருஷத்துக்கு முன்னாலே செல்லம்மான்னு ஒரு அம்மாவும் 2 குழந்தைகளும் இந்த வீட்டுல இருந்துச்சு. அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? 15 வருஷமா? ஆமா. அப்படின்னு அந்த பொண்ணு உனக்கு என்னப்பா வேணும்? என் சம்சாரம் வேணுமா? 15 வருஷமா விட்டு விட்டு போய் இப்ப வந்து கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? என் மேல தப்பு இல்லம்மா. குடும்பம் ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டது. சம்பாதிக்கலான்னு கடல் கடந்து போனேன். போன இடத்துல சந்தர்ப்பம் இப்படி ஆயிடுச்சு. யாரை கேட்டாலும் சரியான பதில் சொல்லவே மாட்டேன்றாங்க. எங்கேயாவது போய் ஜோசியம் பாருப்பா. மாமா 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 என்னம்மா வந்துட்டீங்களா? மாமா பிறகு எல்லாம் பட்டணம் கொண்டு போயிட்டா நிறைய லாபம் வரும்னு அண்ணன் சொல்லிச்சுல்ல. சுத்த போய் அதை வாங்க ஆளையே காணோம். அங்க வீட்டுக்கு வீடு கரண்ட் அடுப்பு, கறி அடுப்பு, எண்ணெய் அடுப்பு தான் இருக்குதுன்னு 6 கண்டா. மாமா இத்தனை இருந்தும் ரொம்ப வீடுங்கள்ல சமைக்கிறதே இல்லையா? சாப்பாட்டை ஹோட்டல்லையே வாங்கி சாப்பிடுறாங்களா? போனா போறாங்க. கொண்டு போனதெல்லாம் திருப்பி கொண்டுட்டு வந்துட்டீங்கல்ல? நாங்களாவது விக்காம வர்றதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் காசு ஆக்கிட்டேன். பணத்தை காண எவ்வளவு முடிச்சு வச்சுட்டேன். தங்கச்சி என் பணம் எப்படி உன் பையில வந்துச்சு? இத மறந்து வச்சுட்டு போட்டிருக்கேன். 1க்கு 9 முடிச்சு. பணத்தை இப்படி பத்திரப்படுத்துறவங்க தான் தன்னறியாம கோட்டை விட்டுடுவாங்க. சரி வாங்க சாப்பிடலாம். சாப்பாடா? மாமா ஒன்னாரு வாமா உட்காருமா. நீங்க எதுக்கு மாமா சுத்தீங்க? நான் வந்து சுத்திருக்க மாட்டேன்னா? என் கையால சுட்டு போட்டு எவ்வளவு நாள் நிறைய சாப்பிடு. உட்காருமா உட்காரு. ஏமாமா நான் இருக்கும்போது ஏன் உங்களுக்கு இந்த கஷ்டம்? இதெல்லாம் கஷ்டமாடா. உங்க சுக வாழ்க்கை தான் எனக்கு சொர்க்கம். நான் மட்டும் அன்னைக்கு அந்த முட்டாட்டம் செய்யாம இருந்திருந்தேன். உங்களை எல்லாம் எவ்வளவோ சீரும் சிறப்புமா வச்சிருக்கேன். நான் செய்த தியாகம் எனக்கே தற்கொலையா முடிஞ்சு போச்சு. நடந்ததை பத்தி எதுக்கு மாமா கவலைப்படணும்? நடக்க போறது என்னன்னு தெரியாததுனாலதாமா என் மகனை என்னைக்காவது பார்க்க மாட்டோமா, அவனுக்கே உன்னை கட்டி கொடுத்து சாக மாட்டோமாங்கிறது ஆசைதாமா என் உயிரோட ஊசலாடிக்கிட்டு இருக்குது. ஆனா என் மகன் ஒப்படைச்ச பாரு எல்லாரும் வாயிலையும் மண்ணை போட்டுட்டு எங்கேயோ மாயமா மறைஞ்சிட்டான். என் மகன் எங்க இருக்கிறான், எங்க இருக்கிறானோ செத்துட்டானோ எனக்கு ஒண்ணுமே தெரியல. ராஜன் அப்பா சீக்கிரமாகட்டும். இதோ புறப்பட்டுட்டம்பா. குறித்த நேரத்தில் எதையும் செய்யறவன் தான் எடுத்த காரியத்தை முடிக்க முடியும். போகிறது புதிய இடம், புதிய வேலை, புதிய மனிதர்களோடு பழக போறேன். அப்பா எது புதுசா இருந்தாலும் உங்க புத்திமதி பழசுதானப்பா. அது பிரகாரம் நான் நடந்துக்கிறேன்ப்பா. போ. அதுக்கு இல்லடா, முதலாளிக்கு அடங்கிய நட. அப்பதான் நீ மத்தவங்களை எப்படி அடக்கி வேலை வாங்கணுங்கிறத கத்துக்க முடியும். ஆகட்டும்பா, நீங்க லீவ் கிடைச்சதும் வாங்க. அவசியம் வரேன்டா. அதுல வந்து உன்னுடைய ஹார்ட் லயன் இருக்க,
அது ரொம்ப ஷார்ட். அதனால தான் இந்த கண்டம். கண்டமா? ஆமா. உனக்கு கோர்ட்ல இருந்து ஃபைல் வரும். இல்ல ஹார்ட் ஃபெயில் ஆகும், அவ்வளவுதான். ஹார்ட் ஃபெயில். என்ன டெக்னிக்கல்? காக்கா ஜோசிங்க ரொம்ப கணக்கா நேக்கா சொல்லுங்க. காக்கா ஜோசியமா? மனுஷன்ல ஆரம்பிச்ச ஜோசியம் இன்னைக்கு காக்கா கிட்ட கொண்டாந்து விட்டுட்டீங்க. இந்தியன் கல்ச்சரை ஏன்டா இப்படி கெடுக்குறீங்க? அதெல்லாம் நீங்க காக்காய்க்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்கல்ல. இது வெறும் கண்காட்சிக்குங்க. யாராவது வந்து கேட்டா காக்கா கலப்பா இருக்குன்னு கைரகைய பார்த்து சொல்லிடுறதுங்க. இது ஒரு பழைப்பு இல்ல. என்ன பண்றதுங்க, என்கிட்ட கை நீட்டினவெல்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்காங்க. நீ ஏன்டா முச்சந்தில லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருக்கிற? என்ன பண்றதுங்க, எல்லாம் டைம் டைம்னு அறிவை டயர்ட் ஆக்கிக்காதீங்கடா. என்ன பண்றதுன்னு கள்ளச்சாவியை போட்டு பூட்டு உடைச்சோம்னா கையில பலமா விலங்க போட்டுடுறாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணவன் கம்பி என்ன வச்சு போடுறாங்க. பொழைக்கிறதுக்கு வழி ஒருத்தரை கேட்டேன். இந்த காலத்துல காக்கா பிடிச்சாதான் முன்னுக்கு வர முடியும்னு சொன்னாங்க. உடனே போன காக்காவை பிடிச்ச கூண்டுல அடைச்சேன், ஜோசியத்துல உட்கார்ந்தேன். இதுலயும் முன்னுக்கு வர முடியலன்னு. மடையா மடையா சொன்னா ரொம்ப புச்சாலிடா. அவன் இந்த நாட்டுல அதான் பெரிய பிசினஸ்னு உனக்கு சொல்லியிருக்கான். காக்கா பிடிக்கிறதுன்னு அவன் எதுக்கு சொன்னான்னு உனக்கு புரியல. நீ போய் இதை பிடிச்சிட்டு காக்கா பிடிக்கணும் தெரியாதுல்ல? தெரியாது. உங்கள் பின்னாலேயே வருவான். அவன் சொன்னதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு போட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு பேர் காக்கா பிடிக்கிறது. நீ போய் இந்த காக்காவை பிடிச்சுக்கிட்டு வந்திருக்க. சனீஸ்வரன் பகவான் வாகனண்டாது. நாராயணா நாராயணா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுல இருந்து தெரியுதா நீ ஜோசியனா நான் ஜோசியனான்னு? என்னடா டேய், ஏதோ திடீர்னு பணம் வந்துட்டாதான் ஆழம் மறந்துடுவானுங்க. நீ இருக்க இருக்க வறுமையில இருக்கும் போதே மறந்து போறீங்களாடா டேய், தெரியுதா? எங்கன்னு எங்கன்னு 14 வருஷமா உன்னை காணும். என்ன அது இருக்கட்டும், என் சம்சாரம் குழந்தைகளை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? அவனுக்கு விஷயமே தெரியாதுல்ல. உங்க சம்சாரத்தை யானை மிதிச்சு கொள்ளுடுச்சுல்ல. யானையா? குழந்தைங்க என்னாச்சு? அதெல்லாம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு. அது மாதிரி ராட்சஸ் இருப்பாங்க. நான் இங்க வந்தேன். அங்கே அவனை கொன்னுட்டு தூக்குக்கு போயிருந்தாலும் போயிருப்பேன். எதுக்கு இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல. நான் எப்படி வாழ்வேன்? எனக்கு வேற மாதிரி வாழ தெரியாது. என்ன சென்னப்பட்டணத்துல திண்ண தூங்கி எல்லாம் பொழைக்கிறப்ப உனக்கு என்ன அண்ணன் உடம்புல வலுவு இருக்கு. ரிக்ஷா இழுத்தா கூட 4 காசு சம்பாதிக்கலாம். என்னையாடா ரிக்ஷா இழுக்க சொல்ற? ஏன்னா அதனால என்ன? அதுதானே இப்ப தொழிலு. அண்ணே, ஜெயில இருந்த நம்ம ஆளுங்க கூட கௌரவமா இப்ப அதைத்தானே செய்யறாங்க. நான் கூட ராத்திரில ரிக்ஷா இழுக்கிறேன். அது ஒரு நல்ல தொழில் தான். எந்த இடத்துல வேலை பார்த்துக்கணும். அது ஒரு சுதந்திரமான தொழில் தான். இஷ்டம் என்றால் ஆமா தம்பி, ஆமா. எல்லாரும் கடமைன்னு சொல்லித்தான் வேலை இருக்கிறாங்க. பிறகு உரிமைன்னு சொல்லி சண்டைக்கு வர்றாங்க. உங்க அப்பா கப்பல்ல கேப்டன் வேலை பார்த்ததுன்னு சொல்றதுனால எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாளையில இருந்து நம்ம எஸ்டேட் மேனேஜர் வேலை பார்ப்போம். பரவாயில்ல பரவாயில்ல. வேம்பு, இவர் நம்ம எஸ்டேட்டுக்கு மேனேஜரா வந்திருக்காரு. கனக பிள்ளைகிட்ட சொல்லி ஆக வேண்டியது சொல்லி நீங்களா? நீங்க எங்க மிஸ்டர் வந்தீங்க? இவங்கதாமா நம்ம எஸ்டேட்டுக்கு புது மேனேஜரு. அப்படியா? வெரி குட். கங்க்ராச்சுலேஷன். நன்றி. என்ன மேனேஜர், நம்ம ரூமை மாத்த போறீங்களா?
பல பல நானும் உங்களோட சொல்லணும்னு நினைச்சேன். அது என்ன சார் ரூம்? மூட்டைப்பூச்சியும் கொசுவும் பெருச்சாடியும் சுத்த நீர் சென்ஸ். வெரி குட் வெரி குட். பாய் டீ கொண்டா. இந்தயா ஒழுங்கா மரியாதையா கொடுக்க வேண்டிய வாடகை கொடுத்துட்டு ஓடி, இல்ல உனக்கு டீ கொடுத்து அனுப்பிச்சுடுவேன். ஏன் சார் நான் என்ன வாடகை கொடுக்க முடியாம அந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? இல்ல நீ விலைக்கு வாங்கி விடுவேன்னு நினைச்சேன். விலைக்கு வாங்குற மோரக்கட்டை பாரு, அனாதி பெயர், பிராடு பெயர், பாக்கெட்ல காலனா கிடையாது. பணக்காரன் பணம் பாக்கெட்லாம் இருக்குன்னு நினைச்சீங்களா? பேங்க்ல இருக்கு தெரியுமா? ஒண்ணு 2 லட்சம் 5 லட்சம். இவ்வளவு ரூபாயா? இல்ல நயா பைசா? சுமர்ற ஏன் சார் இது எந்த பேங்க் செக்? மெட்டீரியல் மெக்காசர் பேங்க். அந்த மாதிரியான பேங்க் நம்ம தேசத்துல இல்லையே. அமெரிக்காவில் இருக்கு. அமெரிக்காவில் சாருக்கு அங்க என்ன வேலை? பெரிய கேஸ் கம்பெனி ஓனர். அதாவது அமெரிக்காவில் அமேசான் நதி ஓரத்துல கேஸ் உற்பத்தி ஆகும். அத பாட்டில்ல புடிச்சு அணுக்குண்டு தயாரிப்புக்கு அனுப்புறேன். இது என்ன சார் பிரமாதம்? எங்க ஊர்ல கூவ நதி ஓடுது, அதுல உண்டாகிற கேஸ பிடிச்சு அனுப்பிச்சா இதை விட பெரிய குண்டு தயாரிக்கலாமே. மன்னிக்கணும், நீங்க இவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம போச்சு. ஐ ஆம் வெரி சாரி. உன்னுடைய டியூட்டி நீ கரெக்டா செய்யவேன். நான் அந்த ஹோட்டல வாங்கினதுக்கு அப்புறம் உன்னையே மேனேஜரா வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்காக நான் செக் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பெட்டு கொடுக்காம சீட் போன வாங்கடா. ஏர் கண்டிஷன் கொண்டு வைங்கடா. பயப்படாது, வெறும் மயக்கம் தான். தம்பி, உங்க வீடு அங்க பக்கத்துல தாங்க. சமயத்துல வந்து காப்பாத்துறீங்க, நன்றிங்க. எங்க மாமா கேட்ட நான் என்னங்க சொல்லுவேன். பரவாயில்லப்பா, பயப்படாது, நான் வந்து சொல்றேன். வேற ஒண்ணும் இல்லைங்க, மயக்கம் அவ்வளவுதான். பொண்ணு போய் கொஞ்சம் தண்ணி உண்டா, சீக்கிரம் ஓடியா, சீக்கிரமாவா. மீனா மீனா மீனா, மூச்சு காய்ச்சி காணாமே, வைத்தியிலே என்ன நடக்குது? வேற ஒண்ணும் இல்லைங்க, பித்தத்தினால ஏற்பட்ட மயக்கம். எப்படா மயக்கம் வந்துச்சு? ஒண்ணும் இல்ல மாமா, திருவிழால ராட்டினம் இருந்துச்சு, தங்கச்சில இருந்து ராட்டினம் வந்து
வாத்தியார் வேதியர் அதுல அவளை சுத்தி மயக்கமாக விழுந்துட்டா. ஆமா ஆமா, இவரு தங்கச்சிய தாங்கி பிடிச்சானா தங்கச்சி உடைஞ்சு போயிருக்கும். தங்கச்சி மண்டை உடைஞ்சு போயிருக்கும். தம்பி, நீ யாரு? நான் மலைக்கு கீழே இருக்கிறேன். ஓஹோ, உயர்ந்த மனிதன் தெரியுது. காட்டை சுத்தி பார்க்க முடியா? ஆமாங்க, அதோட உங்களையும் பார்க்க வந்தேன். எதுக்காக? துறையின் எஸ்டேட்டுக்கு நான் புதுசா மேனேஜரா வந்திருக்கேன். அதனால காட்டு உங்ககிட்ட ஒப்படைச்சு கைகட்டி சேவைகள் செஞ்ச கை நிறைய காசு தரேன் பழைய பல்லவிய பாட வந்திருக்கிறியா? நான் சொல்ல வந்தது எனக்கு தெரியும். எங்க உழைப்பு நாங்க யாருக்கு அடமான வைக்க தயாரா இல்லை. இருந்தாலும் தம்பி, நீ என் குழந்தை உயிரை காப்பாத்தினங்கிற நன்றிக்காக இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த. இல்ல இந்த எல்லையை விட்டு உன்னை துரத்தி இருப்பேன். உன் உதவிக்கு நன்றி. போயிடு. இதற்கு நன்றி தேவை. நான் வருகிறேன். அரே ரிக்ஷா பாடகை பண்றான். ஐயா, ஒரு வாரமா உடம்பு சரியில்லையா, அப்புறமா தரேன். அரே நம்ம பைசா கேட்கலாம், நம்ம பாடியை காட்டான். ஐயா, உடம்பு சரியில்லை, சேர்த்து கொடுப்பாங்க போகையா. அச்சா, நிம்பல் ஜாமீன் தர்றா? ஜாமீன் கொடுத்துதான் ரிக்ஷா வைக்கிற தொழிலுக்கு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் ஜாமீன் தர்றோம், நம்ம போறோம். இல்ல ரிக்ஷா இழுத்துட்டு போறோம். ரிக்ஷா இழுத்துன்னு போறியா? வரடே உட்கார, அப்படி எழுத்தும் பையா. நம்மளுக்கு ரிக்ஷா ரிக்ஷா வர்றியா? அதோ அங்க போய் ஐயப்பா என்னங்க சார் வந்தது போன தொழில மாத்திரம் நம்ம ரிக்ஷா முதலாளியா? ரிக்ஷா முதலாளி ஐயா, ஒரு வாரம் பொறுத்து வர்றோம். நீங்கள் பணம் தரோம். நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. பரிக்கா வாங்கலாம். உடம்பு இல்லை, நீ நான் எடுத்துன்னு போறேன். ஒண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். अरे आपने इतना अलग हलवा तुंडू மாதிரி இருக்காது. अरे वाह, कितना अच्छा है, बड़ा सुंदर है. என்னத்தை பாக்குறீங்க? என்னத்தை அடப்பாவீங்களா? சினிமா வால் போயிட்ட பாத்துக்கிட்டு நிக்கிற நீயா இவ்வளவு? பொம்பளைய நேரா போட்டாவே டேஞ்சர். இதுல வளைச்சு வச்சிருக்கிறானே அடப்பாவி. சார், விவசாயி கூட இங்க வேலைக்கு போகாம நிக்கிறான். இந்த பள்ளியிடத்துக்கு படிக்க போற பசங்க இங்க நிக்கிறான். சாக போற கிழவ அந்த பக்கம் போய் பாரியா? அடு மனுஷனா? நீ வண்டி ஓட்டிக்கிட்டு போறிய, நீ ஒரு மனுஷனா? ஏன் சார் என்ன பார்த்து பயப்படுறீங்க? நானும் பேய பிசாசா? பெண் தானே? தெரியும், பெண்ணும் பேயும் ஒரே இனம்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. தோங்கராது, நான் எது சொன்னாலும் குதர்க்கு. என்னடா ஒரு பொண்ணு சதா நம்ம நாடி வர்றாளே, அந்த ஆசையா ஒரு வார்த்தை பேசவும் இல்லாமே. அன்புக்கு அர்த்தமே தெரியாத உங்ககிட்ட நான் எதை பேசுறேன்? அன்புக்கு அர்த்தம் என்னன்னு நான் நிறைய படிச்சிருக்கேன். படிச்சதுக்கு எடுத்துக்காட்டா உன் கோலம் தான் மாறி இருக்கு, ஆனா குணம் மாறலையே. நான் உங்களை பார்த்தப்பறம் எவ்வளவோ மாறிட்டேன் ராஜா. நான் உங்க மனசுக்கு பிடிக்காம போன காரணமா என்ன? நான் அறிவில் குறைச்சலா, அந்தஸ்தில் குறைச்சலா, அழகில் குறைச்சலா? யார் சொன்னது? நான் இன்னும் நாவல் படிக்கல, படிச்சுட்டு வந்து வர்ணிக்கிறேன். ரிக்ஷா காலடியா சரியா? உனக்கு ஸ்பெஷல் ரிக்ஷா தான் வேணும். நம்ம ரிக்ஷா உதவாது. எத்தனை பவுண்டு நீ? நான் 300 பவுண்ட் இருக்கேன் ஐயா. ஆல் இண்டியா வெயிட் சாம்பியன் போல இருக்கு. வண்டி தாங்காதா? தாங்காது தாங்காது. இதெல்லாம் 150 பவுண்டு தான் தாங்கும். ஏரோப்ளான், லாரி, கார் இதுக்கெல்லாம் இவ்வளவுதான் வெயிட்டே தோணுன்னு சட்டம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு சட்டம் இல்லை, அதனால நாங்களே சட்டம் போட்டுக்கிட்டோம். போ. பெரிய அகராதி போல இருக்க. போயா அகராதி? நாங்க ஏன் அகராதி படிக்கணும்? நாங்க உலகத்தையே படிச்சவங்க. போய உன் வண்டி ஏறதை விட நான் நடந்தே போறேன். அப்பா, அந்த நல்ல காரியத்தை செய்யப்பா. மேடு பள்ளமாவது சமமாவட்டும். முருங்காள் நல்ல சவாதான். பயா எங்க போகணும்? உட்கார். ஒரு சின்ன விஷயம் கேட்கறேன், கோச்சுக்க மாட்டியா? என்ன வண்டியில போங்க. எப்படி இருக்கு? என்னப்பா?
நேத்தான் ஒருத்தன் வந்து வாங்கி போனான். ஐயா நான் வாங்குறேன்லப்பா, கொடுக்குறேன். என்ன கொடுப்பாரு? அடிப்பியா நீ? ஐயோ ஐயோ இருக்கலாம் நான் ஆள் இல்லப்பா, கோச்சுக்காத. அந்த பொம்பளைக்கு பணம் கடன் கொடுத்துருக்கேன், அவ கொடுக்காம ஒரு மாசமா நமக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆமா, அவ எங்க போறாள்? நீ எங்க போற? போ, சொல்ல எடுத்து போறேன். நான் எங்க போறேன்? எங்க போறேன்? அது எங்க போறேன்? அஜெண்டா ஹோட்டல் போகணும். அப்புறம் வந்து அப்புறம் நீங்க போனீங்கன்னா ஒன்னே முக்கால் ரூபா தரேன். ஒன்னே முக்கால் 112 I give. லூஸ் இல்லப்பா, என்னுடைய பிசினஸ் அப்படிப்பட்டது. என் மைண்டு சரியில்லை. இன்னைக்கு நான் எங்க ஏறுவேன் எங்க இறங்குவேன் எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அந்த பொம்பளைய பிடிச்சு அவகிட்ட பணத்தை நான் வசூல் பண்ணி ஆகணும். அதனால 3 hours என்னோட நீ சுத்தம். உன்னை பார்த்தாலே பயமா இருக்கும். பயப்படாத, பார்வைக்கு அப்படி வெயில் அடிக்கிறது கொஞ்சம் டாப். ஐயோ, நீ உயரம் இடிக்கும் டாப் தான் தொப்பி போட்டுக்க. ஏரியா மொல்லா போகணும். மொல்லா எங்கேயா கவுத்துறாதப்பா. நான் வந்தது உனக்கு பிடிக்கலையே? நிஜமாவா? சரி, அப்ப வாயை திறந்து வெளியே போன்னு சொல்லு. போடுறேன். என்னால சொல்ல முடியலையே. என்னால போக முடியலையே. ஏன்னு என்ன கேட்காத, என் கண்ணுக்கு அது பதில் சொல்லு. எங்க மாமா உங்களை பார்த்தா உங்க தலையில என்ன செய்வாரு? பாதகம் இல்லை மீனா, நான் செத்தா உனக்காக சாகிறேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சரி, மறுபடியும் எப்ப பார்க்கலாம்? இப்ப நான் என்ன செய்ய போறேன்? அந்த மேனேஜருக்கு 4 செக் கொடுக்கல, அந்த மாதிரி இவளுக்கு ஒண்ணு கூட. அது அமெரிக்காவில தானே மாத்த முடியும். பாரு, அதே இந்த பீடி விளம்பரத்துக்காக போட்ட செக் வழியில கொடுத்துக்கிட்டு நான் ஒரு 4-5 எடுத்துக்கிட்டு வந்தேன். அதை எப்படி இவங்கிட்ட கொடுக்கறது? என்ன தெரிஞ்சுப்போம். என்ன யார்கிட்ட ஐடியா சொல்ல, ஒரு தடவையா சொல்லிருக்க ஐடியா. எங்க ஐடியா வரப்போகுது? ஐடியா வருது. நான் சார். சரி சரி, நீங்க தான் மோட்ட பார்த்து பேசுங்க. என்னமோ வாங்க சார். வணக்கம் வணக்கம். நான் யாரும் இந்த பாய் தான் கூப்பிடுறாங்க நினைச்சேன். அவன் சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பான். இல்லையே, கிடைச்சுதா? இல்லையே, அதான் தேடிட்டு இருக்கேன். தேடிட்டு இருக்கியா? நான் சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? அடிச்சு சும்மா என்னதான் உட்காரு? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சார். என்னதான் குத்தம் பண்ணாலும் பொம்பளை பிள்ளைகளை அடிக்கப்படாது, எனக்கு பிடிக்காது. ஆச்சரியமா இருக்கு, உங்களுக்கு கோபமே வராது. இன்னைக்கு இவ்வளவு கோபம் எதுக்கா வந்தது? அப்படி என்ன நடந்தது? அந்த அந்த சாரி பிரதர், அதாவது அந்த வயிற்றுல ஏன் கேட்கறீங்க? இந்த கோல்குல்லா இல்ல மனுஷன் கம்பெனி பேரு சார். அங்க இருந்து தெற்கு வரணும்னு சொன்னேன்ல, சொன்னி வந்தது. அதை எங்கேயோ வச்சு மறந்து இப்ப முடிச்சுது. பொம்பளை பிள்ளைகிட்ட எல்லாம் கொண்டு போய் செக்க கொடுக்கலாமா? நீங்க எல்லாம் பத்திரமா பையில வைக்கணும். அதுக்கு அப்படி செய்யறதா? மூஞ்சிய பாரு. அதுக்கு என்ன தங்கம்? தங்கம் தான் யாரு இல்ல என்ன தங்க ஊசியில கண்ணுல குத்திக்கிறதா? அப்ப ஆமா, நீங்க என்ன ரூம மாத்திட்டீங்களா? அகாடே மாறிட்டேன். பாய் போலீஸ் வேண்டாம். புண்ணாக்கு நம்ம புண்ணாக்கு வியாபாரம் இல்ல, பிரமாதமா போச்சு. குருடாசன் பகோடா, கில்டியன் மல்டி, மங்கோலியன் தங்கோலி. என்ன பேர் புரியலீங்களே? வெளிநாட்டு பேர் மிஸ்டர். நம்ம டீலர்கள் எல்லாம் ஃபாரின்களாச்சே. சாதாரண அவமானமா போச்சு. அடிச்சு ஐயா அதுக்கு சொன்னீங்களா? அதுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி நம்ம கூட பிசினஸ் பண்றதுக்கு இந்த ஊர்ல யாரு சார் இருக்கா? இந்த பாருங்க, அப்படி சொல்லாங்க நீங்க. நம்ம ஊர்ல துறையன் ஒருத்தர் இருக்காரு. அவர் பெரிய பணக்காரர், பெரிய எஸ்டேட் ஓனர். உங்களை மாதிரி 4-5 பேர் அவரும் கையில வச்சிருக்காருங்கிறேன். ஆமா, பார்த்திருக்கேன் போடுறேன். இதே ஹோட்டல்ல பார்த்திருக்கிறேன். அடிக்கடி ரூம் எடுப்பாரு. ஆமா சார், கரெக்ட். பாத்துக்கேன். அந்த எஸ்டேட் மலையமான் எஸ்டேட். மலையமான் எஸ்டேட் கரெக்ட். நான் அவர் என்ன வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. ஆமா, நான் ஞாபகம் உனக்கு? சரியான ஆள் சார்.
அப்போ நான் இப்பவே அவரை சந்திச்சேன். சொல்றேன், இப்பவே அவரை சந்திச்சு நம்ம பிசினஸ் முடிச்சுக்கிறேன். நீங்க புறப்படுறீங்க. பணம் 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 பணம். ஐயோ, நீங்க போய்கிட்டே இருங்க, பின்னாடி வந்துகிட்டே இருக்காது பின்னால. நீங்க புறப்படுங்க. சரி, அப்ப நான் நான் வரட்டுமாமா? என்ன ஆள் ஒரு மாதிரியோ? ஆமா ஆமா, கொஞ்சம் பச்சை கண்ணு ஒரு மைலுக்கு அந்த பக்கம் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு இப்படியே பாக்குறேன். காலம் கட்டு போ. ஏண்டா கண்ணாயிரம், அந்த மரக்காட்டு விஷயமா நம்ம புதுமேனையரும் வெறுங்கையோட திரும்பிட்டானே. ஆமா, அவ்வளவுதான் எஜமா. இதுக்கெல்லாம் கேட்கறது கொள்றது கூடாது. நம்ம பாலிச்சு தான் சரி. 10 பேரை கூட்டிட்டு போய் டமால் டுமியில 4 கொடுத்து காரியத்தை முடிக்கிறத விட்டுட்டு முட்டாள். எதையும் முறையோடு செய்வான் இந்த துறை. என்னடா விடாம 30 நாளா மழை பெய்யுது. இது வேற புயல் காத்து வேற போட. கூவன் நதியில பாத்தியா தண்ணி சும்மா ஜும்முன்னு போகுது. அப்பா, இந்த போர்வை இல்லைன்னா என் உடம்பு சரியில்லையா, சொத்து போடுவோம்டாப்பா. ஆமா, இந்த போர்வை யாருன்னா கொடுத்தாங்க? பென்னி கம்பெனி இல்ல, பென்னி கம்பெனி 10,000 போர்வை ஏழைங்களுக்காக போச்சுக்க கொடுத்தாங்கடா. பேப்பர்ல வரல என்ன? பணக்காரங்க செய்த தர்மம் எல்லாம் பேப்பர்ல வருமாடா. யாராவது பொட்டலம் சோறு கொடுத்தாங்கன்னா பெருசா போடுவாங்க. எனக்கு இந்த மாதிரி போர்வை இல்லையா? நீ கார்பரேஷன்ல வந்து சாப்பாடு போட்டாங்க, அங்க சாப்பிட்டா போர்வை தந்திருப்பாங்க. நீ எங்க பொட்டலம் சோத்துக்கு போனியா? கரப்பலாம் ரோட்ல போய் நின்னுக்கிட்டு பொட்டலம் சோறு வாங்குறீங்க. கார்பரேஷன்ல சாப்பிட்டா என்ன? ஒரு நாள் சாப்பிடல என்னதான் என்ன செத்து போடுவியா? மகாத்மா காந்தி எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தாருடா. இந்த புத்தி எல்லாம் எங்கடா வரப்போகுது உங்களுக்கு? பிச்சைக்கார புத்தி தான் வருது தவிர நல்ல புத்தியே வராது. அதோ கேராக்கி குட் மார்னிங் மிஸ்டர் துரை. Sit down. No. Sit down. Hey, bye. Sir. Drink. I am his personal secretary, Kannairam. Oh, very good. Many thanks. நீங்க யாரு? Very foolish, Mr. Lincoln. உலக சுற்றுவோம். இந்த உலகத்தை பல தடவை சுத்தி இருக்கு. அரசியலுக்காக ஒரு தடவை, ஆராய்ச்சிக்காக 2 தடவை, பிசினஸுக்காக 3 தடவை, இப்போ கலைக்காக பல தடவை சுத்திக்கிட்டே இருக்கேன். மிஸ்டர் துரை, என்ன பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல. சாரி. அப்போ உங்க தங்கச்சியும் உலகத்தை சுத்தணுங்க. என்ன பார்க்க வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். உனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் போறங்கல்ல உங்களை பத்தி சதா சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொல்லுங்க, நல்லா நிறையவே சொல்லுங்க. வேலை பத்தி ஏறி இறங்குறதுக்குள்ள மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறாப்பா. இந்த பாப்பா சாப்பாடு கொண்டாடுல வயிறு கிள்ளுது. பாப்பாவா என்ன பாப்பா பசி தாழ முடியல. நீ ஏன் பாப்பா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? என்ன பண்றது? நான் கோட்டை விட்டு புறப்படும் போது எவனோ கட்டையில உறவ பின்னாடியே விரட்டிக்கிட்டு வர்றாங்க. இந்த பட்டணத்துல இது ஒரு பெரிய கூட்டம். பொம்பளைங்க போனா பின்னால போறது ஒரு பேஷன் ஆக்கிட்டாங்க. நீ இனிமே சோத்துக்குடைய கொண்டாடும் போதே இதுல உன்னை சொருகிக்கிட்டு வா. என்னது? வெஞ்சாமரம் இல்ல, அப்படிதான் வரணும். நெருங்கலாம் பாரு, அப்ப ஒரு வீசு அப்படியே ஒதுங்கும். வேற என்ன செய்யுது இந்த பசங்களை? எப்படி திருத்துறதுன்னு நினைக்கிறேன். சோத்த போற ஒரு வாரமா துட்டே குடுக்கல. பாப்பா என்ன பாப்பா இது சொல்ற? மாடு மாதிரிதான் கஷ்டப்படுறேன். ரிக்ஷாவுக்கு தினமும் பத்துட்டாங்கிறாங்க. அங்கங்க ஒரு வயலுக்கு உயிர் எடுத்து அதுக்கு வேற இந்த 1 ரூபா வச்சுக்கோ. நேரத்தோட கணக்கு தீர்த்துட்டேன். இன்னில இருந்து கணக்கு வச்சுக்கோ. எடு சார், சீக்கிரம் எடு சார். என்ன இன்னைக்கு ஏதாவது கவுச்சி இருக்கா? ஐயோ, இன்னைக்கு அம்மாவாசை. மாசத்துக்கு 4 நாள் சாஸ்திர நாளா வருது. சாப்பாட்டுல இடி விழுந்துடுது நமக்கு.
நம்ம வேலைக்கெல்லாம் கவுச்சு இருந்தாலும் நல்லா இருக்கும். காய்கறி சாப்பாடு நம்ம ஜனங்க ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. ஐயர் சாப்பாடு ஏதாவது இருக்கா? இருக்குண்ணே. இருக்கா? ஜவான், ஐயர் சோறு போடு. இன்னைக்கு இன்பம் போடு சொல்றேன். ஐயர் சோறு நல்லா இருக்கும். காய்கறி பதார்த்தம் அவங்கதான் நல்லா சமைப்பாங்க. இன்னைக்கு ஐயர் சோத்தை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துருவோம். ஊத்து ஊத்து சாப்பாடா சாப்பாடா. போடு 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 பாப்பா. என்னண்ணே? பாபா பெருங்காய வடையா வருது. ஐயோ, அதுதான் உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. அப்படியா? சொறி பிடிக்கும்னு சொல்றாங்களே. இதை தின்னாவா சொறி பிடிக்கும்? கண்டதை தின்னாதான் சொறி பிடிக்கும். அதானே கேக்குறேன். புரியாதவன் சொல்லி இருக்கிறான். என்னன்னா சாப்பிடுறியா? அப்ப கேக்குறான் நேரம் காலம் ஏதோ ஆபீசருங்க தின்னட்டு மிச்சத்தை அனுப்புறாங்க. அதை நாம திங்கிறோம். அதான் நம்ம கஷ்டம் எப்பதான் கீழே போகுதோ. ஏன்னா தேராது. நேற்று பேச்சுல ஒரு தலைவர் பேசினாரு பாருங்க. எல்லாரும் சாவமா இருக்காங்கிறத பத்தி அடே அப்பா ரொம்ப பிரமாதமா பேசினாருண்ணா. வடமுட்டா பயமான தலைவர் பேசுறாங்க. இங்க ஏதுரா பர்மனன்ட் தலைவர்? எல்லாம் 4 hours தலைவர்னா இருக்கான். இருக்கிறாங்க சில நல்ல தலைவர்கள். அவங்க சொல்றத எவன் கேட்கறான்? சமமா இருக்கணும்னா என்ன அர்த்தம் தெரியாதுண்ணா. அதிகமா யாருகிட்ட இருக்கோ அவங்க கிட்ட இருந்து வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. அததான் சொல்றாங்க இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்ல. எவன் வரவேற்கிறான்? இங்க சமமா இருக்கணும்ன்றது என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாதுண்ணா. இல்லாதவங்கிட்ட வாங்கி இருக்கிறவன் அடிச்சுவான் திங்களாம். அதுதான் வேற என்ன. அவனுக்கு 2 உண்டை போடு பாப்பா. நம்ம தாண்டா சமமா இருக்கிறோம். வேற யாரு இருக்கா? இந்த சாம்பாருக்கு 2 கருவாடு துண்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பாப்பா. கொடுத்த பெட்டி எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்த பெட்டியாச்சு. எல்லாம் காலி பெட்டி. கொடுத்த நெக்லஸ் எல்லாம் இவருடைய சாமர்த்தியத்தினால வந்தது. இல்லை, இந்த இல்லியின் அழகா இல்லை, எங்களுடைய அதுக்குத்தானே உங்களுக்கு மாத சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன். போன மாதம் சம்பளம் கொடுக்கலீங்க. அடுத்த மாதம் தர்றேன். போன மாதம் கேட்டதுக்கு இந்த மாதம் சேர்த்து தர்றதா சொன்னீங்களே சார். சரி, இது நான் மறக்கல, ஞாபகம் இருக்குது எனக்கு. அதையும் சேர்த்து அடுத்த மாதம் நான் தர்றேன். உங்க ஜென்மத்துல அந்த மாதிரி சூட்டு கோட்டு போட்டிருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? நீங்க வெறும் வேட்டியும் துண்டும் தானே. இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 2-3 ஃபங்க்ஷன் போகட்டும். நீங்க யாரா என்னென்ன வேஷம் போட்டீங்க? பணக்காரர் பெரிய மனுஷன் போட்டீங்கல்ல, உங்க அப்படியே ஆக்கி போடுறேன். சரிங்க சார். சரி சார், ஏதாவது செலவுக்கு அதை சொல்லி செஞ்சு வச்சிருக்கேன். ஏதாவது எத்தனை பேர்? நீங்க 6 பேருங்க. 6 பேர். ஒரு 1 நைட்டு கொடு. யாரையா பொறுப்பான ஆளு? ஆமா, நீ வாட்டு கொண்டு வர இல்லைங்க. இப்போ யார் யாரு என்ன போட்டு கொண்டாந்தீங்களோ அதை அப்படியே எடுத்து கொண்டு வீட்டுல வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் நான் கூப்பிடுவேன். அப்படியே செட்டப்பா கெட்டப்பா வந்துடும். பய அசந்து தூங்குறாம போல் இருக்குது. பாவம் உழைப்பாளி. ரங்கா ரங்கா சவாரி பாரு. ராத்திரி சவாரிக்கு வர்றதில்ல, பகல் சவாரி செஞ்சு சாப்பிட்டா போதும். சரி சரி, அது போனா போகுது. வந்திருக்க யார் தெரியுதா? 207 போலீஸார். நானே தூக்க வெளியில நினைச்சு பேசிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஏதோ கதவு கட்டு பேசலாம் போட்டோம். கனவு கண்டி மோகினி ஒண்ணும் இருக்குதா? மோகினி எதையும் இருக்கிறியா? அதுக்கு தடை செய்யறதா செய்யுங்க சாமி. அடடு, அதுக்கு நான் தடை செய்யலப்பா. இந்தா போட்டோம். இதுல ஒரு கையெழுத்து போட்டு.
நான் 9:30 மணிக்கு கையெழுத்து போட்டு வந்துட்டேன் சாமி போலீஸ் ஸ்டேஷன்ல. அடடே, அது மாமூல் போல போட்டிருப்ப, அதை நான் சொல்லல. என் புஸ்தகத்துல ஒரு கையெழுத்து போடுன்ற. ஏன்னா நான் இங்க டியூட்டிக்கு வந்திருக்கனா இல்லையான்றதுக்காக வேண்டி ஒரு சாட்சி கையெழுத்து போட சொல்றேன். போடு. என் கையெழுத்துக்கு அவ்வளவு மரியாதை இருக்குதா? உன் காலண்டா. அதுக்கு என்ன கையெழுத்தான போட்டு குறுகிரி போட்டியா? சரி சரி போட்டு பட்டு உழைப்பாரு. வரட்டுமா? எடுத்து வந்துருப்பேன். என்னதான் இது முதல் எழுத்த சரியா இல்ல? கோச்சுக்காதுப்பா, இதெல்லாம் பழக்கம். பழக்கத்தெல்லாம் மாத்திக்கோனியா? இந்த பாரு, ஒரு 5 ரூபா தர்றேன், போலாமா? எங்க? நம்மகிட்டே தெரியாத மாதிரி ஜோக் பண்றிய. அங்கதான் அங்கதான் கண்ணே. எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்க்கிறேன் கண்ணு. சொல்றேன். போலாமா? போலாமா? வயிற்று பழைப்புக்கு ஏதோ ரிக்ஷா எடுத்தா அங்க போவோமா இங்க போவோமா? என்னடா எழுந்து அடிக்காத விடவன. ஆபத்து ஆபத்து. நம்ம ரெங்கம் உயிரோட இருக்கான். என்ன ரெங்கம் உயிரோட இருக்கானா? என்னடா உளரல ஏஜமா? உள்ளதான் சொல்றேன். இது பாருங்க, அந்த பையன் என்கிட்ட வசமா மாட்டிட்டான். சும்மா மடக்குன்னு மடக்கி தோசைய பரட்டுற மாதிரி பரட்டி அவன் பெண்ட நிமித்திட்டாஜமா. அவன் செத்துருப்பான்னு நிம்மதியா இருந்தேன். அவன் அன்னைக்கே சொன்னான், நான் இந்தியா வந்தது முதல்ல உன்னத்தான் பறி வாங்க போறேன். எப்பவும் 2 கடிகாரங்க ஒரே நேரத்தையும் காட்டாது. அது மாதிரி 2 பேருடைய மனசும் ஒரே மாதிரி இருக்காங்க. பரவாயில்லையே, தப்பி தவறி உனக்கு கூட சில உண்மைகள் தெரிஞ்சிருக்குது. நான் எதுக்குனாலும் ஒரு கேள்வியா இருக்கு. சரியா போட்டு ஏன் சார் மணி 5 எங்க போறீங்க? வேலை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போறேன். எப்பவும் நீங்க ஒரு வேலைக்காரங்க நினைக்கணும். என்ன முதலாளியா நினைக்க சொல்றியா? நீங்க நினைச்சா நிச்சயம் முதலாளி ஆயிடும். எனக்கு அந்த மாதிரி என்ன ஒண்ணு தோணல. நீ போகலாம். அப்படின்னு வாழ்க்கையில உயரங்கிற எண்ணமே இல்லையா? வாழ்க்கையில உயரங்கிற எண்ணம் இருக்கு, ஆனா இப்படி இல்ல. என்ன ஒண்ணு சொன்னா 1 சொல்றீங்களா? அந்த 9ல 1 புரிஞ்சுக்க மாட்டேனதா? போதும் மிஸ்டர், எனக்கு எல்லாம் புரியும். நீங்க போற இடம் வர இடம் எல்லாம் எனக்கு தெரியும். அப்படின்னா என்னதுக்கா கேக்குற? வழிய விடு. எல்லாம் காலங்காலத்தியா உங்க அக்கா என்ன நினைச்சுக்கிட்டா? என்ன மக்குனா இன்னைக்கு என்ன வந்தாலும் சரி, இடி அடித்தாலும் சரி, மழை பெய்ஞ்சாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, இல்ல பூகம்பமே வந்தாலும் சரி, இந்த கண்ணனை அசைச்சுக்க முடியாது. இந்த காட்டுல இருக்கிற சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, காண்டாமிருகம் எது வந்தாலும் சரி, ஏன் அவங்க அப்பனே வந்தாலும் சரி, இந்த கண்ணன் பயப்பட மாட்டான். சும்மா கண்ணா கண்ணா கண்ணால போச்சா? சும்மா கடை போய் கொஞ்சம் தண்ணி உண்ட கண்ணா. ஐயோ விளையாட்டு விளையாயிடுச்சே கண்ணா. ஐயோ கண்ணா, இதா கண்ணை திறந்து பாரு. நான் ராதா. கண்ணை திறந்து பாரு கண்ணா. சிங்கவும் இல்ல, நானு ராதா. நான் தான் அது பொம்மை. பொம்மையா? பயந்துட்டியா? ஐயோ என் சூரத் புலியே, இப்படி பயந்தா என் அப்பாவோட எப்படி பேசுற? அதெல்லாம் நான் பொழந்த கட்டிடுறேன். என்ன விறகையா? எல்லாம் நம்ம கல்யாண விஷயத்தை. ஆமா, உங்க அப்பா எப்ப இருப்பாரு? நாளைக்கு காலையில இருப்பாரு, வந்து பாரு. காலையிலயா?
ஐயோ உங்க அப்பா தான் வஸ்தாதாச்சு, பசியோடு இருப்பாரு. நான் வந்தா என்ன சப்பாத்தி மாலா எல்லாம் பிசைஞ்சு விடுவாரு. ஏன் பயப்படுற? நீ ஒரு ஆம்பளையா? கேளு. பயப்பட இன்னும் உங்க அப்பா இந்த வயசுல போய் கட்டியாரவும் கல்லடம் விளையாடுறாரு. நீங்க முகர் கட்டிக்கோ. நீ ஒரு ஆம்பளையா? ஒரு கை காலியா இருக்குது, அதுல என்ன குடிச்சு சுத்த ஆரம்பிச்சு விட்டாருன்னா என்ன பண்றது? இதோ வந்துட்டாப்பா. அப்படி அந்த குண்டடு யாரா நீ? நான் எங்க நடுதுல எவ்வளவு பூமியை பிடிச்ச ஆட்டுறான். நல்லா இருக்குதே, பார்த்தாச்சா? எங்க வந்த? உங்களை தான் பார்க்க வந்தேன். எலுமிச்சம்பழம்? எலுமிச்சம்பழமா? ஐயோ, எனக்கு பித்தம் பயிற்சி ஒண்ணும் கிடையாது. நான் நல்லா இல்ல. குருதட்சிணை. மாமா? யாரம்மா? ஆமா ஆமா, அதுதானே பார்த்தேன். உடம்ப தேத்துக்கிறியா? என் உடம்பு தேரவும் வேணாம், தேயவும் வேணாம். எனக்கு வேண்டியதெல்லாம் பலம், வாழ்க்கை பலம். கவலைப்படாத. ஒரு நாளைக்கு 100 தண்டால் 200 பஸ்கி எடு. முதல் பாடம் சொல்லி தரவா? ஐயோ, நான் இப்ப கத்துக்கிற நிலைமை இல்லவே இல்லை. நான் சொல்ல வந்தது, உங்க பொண்ணு என்னடா என் முன்னுக்கு? உங்க பொண்ணை நான் பார்த்தேன், வழியில பார்த்தேன். உங்க பொண்ணு தானே? அது பொண்ணு தானே? அதுதானே. வேலையை பாரு. கைய முடியா, கைய முடியா, சீட்ட மாதிரி கைய முடியா, முடியா. சின்ன பையன் அடிக்கிறீங்க, ஆம்பளையா? விடியா, ஐயா ஐயா பிடிக்காயோ, பிடியா விடியாயோ, சொல்ல வர விடியா, விடியா. ஏய், உடம்பு தேத்தணும் தம்பி, பலம் சும்மா வராது. எனக்கு பலம் வர விஷயம் விடையா. அப்புறம் யாரும் சொல்ல வர முடியா? முதல்ல உன் முதுகு வேலை சக்தி நிற்கணும். உன்னை பழித்து பழிவாங்க. Stop! 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 207 பிகில் சத்தம் கேட்டா உடனே அந்த இடத்துல பிரேக் போட்டு நிறுத்தலாம். ஒரு இன்ச்சில் கூடாது. என்ன ரிக்ஷால போய் பிரேக் போட முடியுமா? தம் பிடிச்சு தானே சாமி நிறுத்தணும். பிரேக் போட முடியாதவன் எதுக்குப்பா வண்டி எடுக்கிற? இரு இரு, கேட்க அப்புறம் கவனிப்போம். ரெண்டு பேரும் லேடா லேடியா 2 பேரும். எந்த ஊரு பாருங்க? இதே ஊர் தான். இதே ஊரா? இந்த கேஸ் இல்ல போட்டுருது. சரி சரி, உட்காருங்க உட்காரு. என்னங்க வேற ஒண்ணும் இல்ல, 2 இளம் ஜோடிங்க ஊரை விட்டு கிளம்பிட்டுதான். அது நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. அது விஷயமா தேடிக்கிட்டு வரேன். அந்த கேஸ் பெரிய ஹோட்டல்லையும் சினிமா தியேட்டர்லயும் போய் பாருங்க. பாவம் கல்யாணம் ஆகி இப்பதான் அனிமுல் புறப்படுறாங்க. அனிமுல்லா? அது எந்த ஊரா? தேன் நிலவுங்க. தேன் நிலம்? ஏண்டா இந்த வெயில் தேன் நிலவுல போறது? அப்படியே தேன் நிலவுக்கு போறவங்க கார்ல இல்லடா போகணும். ஆசை இருக்கிறவங்க கார்ல போவாங்க, இல்லாதவங்க நம்ம மாதிரி ஏழை வண்டியில தானே போறது. இவங்களுக்கு ஏண்டா தேன் நிலவு?
இங்க ராஜா மீனா உட்கார்ந்துருக்காங்களே, வெறுங்கையோடவே மண்டை உடைக்கிறவனாச்சு கோடலிங்கையோட போறாரு. படு படு எந்திரிக்காத. ஐயோ ஐயோ கேப்பாரு இல்லையா, ஐயோ 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 கேப்பாரு இல்லையா, கேப்பாரு யாரா வாங்கப்பா. நானும் ராதாவும் நடந்துகிட்டே வந்தோமா, திடீர்னு ராதா மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஏமாமா நாட்டுல எந்த மாதிரி ஜந்துக்கள் கிடைச்சா இப்படி திடீர்னு இந்த மாதிரி என்கிட்ட விளையாடுற? எனக்கு இருக்கிற கோபத்துக்கு ஒண்ணு அப்படியே மீனா எங்க போயிரு? நம்ம ராதா எங்க? அம்மா அவளை ஏன் கூப்பிடுற? உன் நடத்தை பார்க்க முடியாம தான் அவன் எப்பவே கண்ண முடித்தானே. இந்த கன்றாவையெல்லாம் பாக்குறதுக்கு என் தலையில தான் எழுதி இருக்குது. ஒண்ணும் தப்பா நடக்கல மாமா. உண்மையில தப்பு இல்லை, எல்லாம் என் மேலதான் தப்பு. காலங்கட்ட காலத்துல உன்னை சுதந்திரமா அலைய விட்டது என் தப்பு தான். காலாகாலத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதது என் தப்பு தான். எல்லாமே என் தப்பு தான். மாமா மாமா தாயில்லாத பிள்ளையாச்சேன்னு உன்னை செல்லமா வளர்த்ததுக்கா இப்படி நீ சீரழிய பாக்குற? வீடு போய் வாசல் போய் கோடாலியும் கையுமான எனக்கு மிஞ்சினதெல்லாம் மானவங்கதான். நீனா அதையும் மாறி அடிக்க பாக்குற. மாமா நான் சொல்றது கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் நான் எதையுமே கேட்க தயாராது. ஒருத்தனோட துண்டு பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு இல்ல? அவர் ரொம்ப நல்லவர். நல்லவர் தான் காரியம் முடிகிற வரைக்கும் தான் இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்க. அதுக்கப்புறம் அவங்கள போல பொல்லாதவங்களே கிடையாது. பாம்புக்கு பல்லுல விஷம், தேனுக்கு கொடுக்கிற விஷம், ஆனா தேனா பேசுறவங்களுக்கு உடம்பெல்லாம் விஷம். எப்படி இருக்காங்க அப்பா? நான் உங்களுக்கு மகளா பிறந்துட்டு அந்த சிரிக்க பேசுறதையும் அடிச்சு நான் பொறுத்துக்கிட்டு இருக்கணும் அப்பா? வேண்டாமா வேண்டாம். ஏடா கண்ணாயிரம், நீ இருந்து இப்படி நடந்திருக்குது. யாரா அவ? அந்த மீனா பொண்ணா இருக்குங்க. அவ அந்த முத்தையனோட மகளோ மருமகளோ. ஏண்டா அவன் எப்படி இருப்பான்? செகப்பா குண்டா உயரமா இருப்பாங்க. எப்படி இருந்தா என்னங்க, என் சுண்டு விரலுக்கு நிக்க முடியாதுங்க. பூனை ஊதி தள்ளிப்படுற. என்னப்பா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா. அவளை பழிக்கு பழி வாங்கினவா என் மனசு ஆகும். ஆகட்டுமா? டேய் கண்ணாயிரம், அந்த பசங்களை சும்மா விட்டா நம்ம தலையில முளகா அரைச்சிருவானுங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டு மலைக்காட்டுக்கு போ. பொழுது வெடியறதுக்குள்ளார அங்க உள்ள மரங்களுக்கு எல்லாம் நம்பரை போட்டு நம்ம எஸ்டேட் மரங்க கணக்குல சேர்த்து தெரிஞ்சுதா? ஆடுங்க மண்டு. இந்த விஷயத்துல நீ மண்டத்தனமா இருக்க கூடாது. ஒழுங்கா இந்த வேலையை செய்யல உன் முதுகுத்தோர உரிச்சிருவன். ஜாக்கிரதை. அந்த வேலை உங்களுக்கு எதுக்குங்க? அதெல்லாம் நான் சரியா கவனிச்சுக்கிறேன். ஐயோ சாக முடியலையே கோவிந்தா, வேகரம் பட்டபல் பண்ணதடா. அந்த வாழவாடிக்கை குடகோபுரம் கச்சேரி இல்லையா? நான் நடுத்தெருவுக்கு வந்துட்டேன். குதிரை பந்தயத்திலே கோடி கோடியாக குத்திக்கு வச்ச நீ இந்த கோமநாண்டியாக மாறிவிட்டாயே எங்க அப்பா. நேற்று சத்திரத்திலே சோத்துக்கு தாளம் போட்ட பசங்கள் எல்லாம் இந்த மத்தியிலே ரத்த விரித்து தாரி சாப்பிடுகிறார்களே. எனக்கு பத்தியத்துக்கு கூட ஒரு வேளை கஞ்சி இல்லையடா. செத்தாலும் எனக்கு ஆள் இல்லையடா. ஓய்க்கா என்ன ரிக்ஷா ஸ்டாண்ட்ல ஒரே சத்தம் ஐயோ அப்பான்னு கத்துறேன். இல்ல கத்துறதா இது? வச்சனம் பேசுறேன். வச்சனமா? ஆமா. என்ன வச்சனம்? சினிமா வச்சனம். ஏண்டா என்ன சினிமா வச்சனம்? ஏண்டா நடு ரோட்ல பேசுறீங்க? அதாவது சினிமா வச்சனத்தை எடுத்து எங்க நாடகத்துல போட்டு இது பண்ணலாம். நாடகத்துல இருந்து திருடிதான் சினிமாவுக்கு கொண்டாந்துருக்காங்க. சினிமாவில இருக்கிறத எடுத்துமே நாடகத்துக்கு சேர்க்கிற சரக்கு இல்லாத பயல. என்ன நாடகம்? அதாவது கங்கையன் கணவன் பிறந்து வளர்ந்து தவறி திரிந்து செத்து சமாதி ஆகி ரயில்வே தண்டவாள மாதிரி நீளமா போதாடா. ஏடா நாடகத்துக்கு இவ்வளவு நீள பேர் கிடையாது, சினிமாவிலதான் நீளமா வைப்பானுங்க. ஆமா அதுல என்ன வேஷம் உனக்கு? அதுல நான் தான் உள்ளன். உள்ளா உனக்கு என்ன தொழில்? காப்பி அடிக்கிறவன். காப்பி அடிக்கிறேன்னு எவ்வளவு தைரியமா சொல்றான் இந்த பையன். செய்யற தொழில சொல்றதுல தவறு என்ன, பயம் என்ன இருக்கு? காப்பி அடிக்கிறது இப்ப தொழிலே ஆகி போச்சா? ஆமா, நான் சொல்லி கேப்பல. இப்ப வந்து நான் காப்பி மாஸ்டரா இருக்கேன். இவங்க எல்லாம் என் கூட ஒர்க் பண்றவங்க. ஓய்வு நேரத்துல வந்து இப்படி ஒத்திக்கு நடத்திக்கலாம். இப்ப எங்களுக்கு ரெஸ்ட். ரெஸ்ட் நேரத்துல கலையில வந்து காலை வைக்கிறீங்களா? ஆமா, கலை எல்லோருக்கும் சொந்தமாச்சே. பங்கு போட்டுக்கோங்கடா. யாரு உங்களை வேணான்னு? ஆனாடே இந்த காப்பி அடிக்கிற வேலை வேணாம்.
காப்பி அடிச்சு பேசுறதுனால அது ஒரிஜினல் ஆக்டருடைய பேர் தான்டா ஞாபகம் வருது. ஆமா, அதுல சந்தேகம் என்ன? மடையா, இது அந்த அர்த்தம் கூட தெரியலடா. உனக்கு பேர் வரணும்னா உனக்குன்னு ஒரு டைப் பண்ணி ஆக்ட் பண்ணு, அப்போ உனக்கு ஒரு நல்ல பேர் வரும், பெரிய ஆக்டர்னு வந்துடுவேன். காப்பி அடிக்கிற வேலை மட்டும் வச்சுக்க, அதை சொல்றத கேளு. கலையை மறந்தாலும் மறப்பினே தவிர இந்த காப்பி அடிக்கிற சூழலை என் லைஃப்லயே மறக்க மாட்டேன். வந்துட்டேன். என்னப்பா வேலை நேரத்துல இங்க வந்திருக்க? எல்லாம் முக்கியமா தான் சார். மலைக்காட்டுல உள்ளவங்களோட எதுக்கா கலகம் வளர்ப்பீங்க? அது என் சொந்த விஷயம். அதை பத்தி உனக்கு என்ன கவலை? என் முதலாளிக்கு வர அவமானத்தை பத்தி நான் கவலைப்படாம வேற யார் சார் கவலைப்படுவாங்க? எஜமா, உங்களை பத்தி கவலைப்படுற நம்ம மேனேஜரு எதுக்காக உங்க விரோதிக்கிட்டு ஸ்நேகம் வச்சுக்கணும்? கண்ணாயிரம், எனக்கு உனக்கு பேச்சு இல்லை. நான் எதுக்காக சொல்றேன்னா, நீ எதுக்கும் சொல்ல வேண்டாம் சார். வியாபாரம் செய்யறது, லாபம் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் உங்க சொந்த விஷயமா இருக்கலாம். பணத்தால மறைக்கிறது இதெல்லாம் பொது விஷயம். யாரும் கேட்கலாம், கண்டிக்கலாம். ராஜா, ஆபீஸை கவனிக்கவும் ஆளுங்களை வேலை வாங்கவும் தான் உனக்கு நான் சம்பளம் தர்றேன். அதுக்காக அநியாயங்களை பார்த்துட்டு இருக்கணுமா சார்? ஒருத்தருக்கு அநியாயம் இருக்கிறது இன்னொருத்தருக்கு நியாயமாப்படும். ஏன்னா உங்க எண்ணால நீ பாக்குற, எங்க எண்ணால நான் பாக்குறேன். அந்த கண்ணோடு கருத்தையும் செலுத்தி பாருங்க சார். அப்போதாவது காலம் இருக்கிற நிலைமை தெரியும். கொடுமை செஞ்சு வாழ்ந்தவங்களும் இல்ல, நன்மை செஞ்சு கெட்டவங்களும் இல்ல சார். ராஜன், என்னமோ எனக்கு அடங்கி நடப்பேன்னு நினைச்சு எனக்கே புத்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். இனிமே இப்படி எல்லாம் பேசுறேன், டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேண்டாம் சார். நான் ராஜினாமா எழுதிக்கிட்டு தான் வந்திருக்கேன். ராஜன், இதனால என்ன நடக்க போறதுங்கிறத தெரிஞ்சுக்க போறேன். உங்களை பகச்சுக்கிட்டு இந்த ஊர்ல யாரால வாழ முடியும் எஜமா? ஊர் சின்னது, உலகம் பெரிய, இதுல எல்லோரும் வாழலாம். குட் பை. என்ன, ஒரு மலைநாட்டு பெண்ணை காதலிக்கிறியா? இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? உண்மையை சொல்ல எதுக்கப்பா வெட்கப்படணும்? இப்பதான் தெரியுது நீ ஏன் வேலையை ராஜினாமா செஞ்சேன். நீ நல்லா இருக்கணும், 4 பேர் மதிக்கும்படி வாழணும்னு நான் பாடுபடுறேன். இப்ப நான் ஒண்ணு கெட்டு போலியப்பா. இந்த வேலை போனா இன்னொன்னு. இந்த மாதிரி அந்த பொண்ணு விஷயத்திலேயே நடந்துக்க. வேற நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன். அப்பா, மறந்து இந்த வார்த்தை சொல்லாதீங்கப்பா. வயத்துக்காக வேலை, வாழ்க்கைக்காக காதல். வயிறு நிரம்பினாதான்ப்பா வாழ்க்கையும் நிரம்பும். அப்பா, ராஜா, பேச்சு வழக்க நான் தயாரா இல்லை. நீ எனக்கு பிள்ளையா இருக்கணுமா, முதல்ல இந்த காட்டு பண்ண மறந்துடும். துரைகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு திரும்பி வேலையப்பா. செய்யாத குத்தத்துக்கு நான் எதுக்குப்பா மன்னிப்பு கேட்கணும்? என்னால முடியாது. அப்ப நீ எனக்கு பிள்ளையாகவும் இருக்க முடியாது. நான் வேணும்னா அவளை நீ மறக்க முடியாதா? மறக்க முடியாது என்பதில் கூடாது என்ற நிலைதானப்பா எனக்கு. அவள் என்னையே நம்பி இருக்கிறாள். எனக்காகவே வாழ்வேன் என்று உறுதி கொண்டிருக்கிறாள். அவளை நான் மறந்தால் நிச்சயம் அவள் உள்ளம் கொலையாகும். உள்ள கொலை உயிர் கொலை விட பெரிதல்லவா? அன்பு, பண்பு, கொள்கை, கட்டுப்பாடு என்றெல்லாம் சொல்லித் தந்த நீங்கள் வகுத்தபடி நடக்க வேண்டும், எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்றெல்லாம் வற்புறுத்தும் நீங்கள் இதில் மட்டும் ஏனப்பா மாறிவிடு, மறந்துவிடு என்று சொல்லுகிறீர்கள்? நீ சொல்லி நான் கேட்கணுங்கிறது ஒன்றும் இல்லை. எல்லாம் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துதான் நான் இதை சொல்றேன். என் பேச்சை கேட்டு இங்க இருக்கிறதா இருந்தா இரு, இல்ல நீ என் கண் முன்னாலே எனக்கு போயிடு. போறேன்ப்பா. பெத்த பாசமும் பந்தமும் ஒரு சொல்லால முடிச்சிடார். உங்களுக்கு நிம்மதி வேணும்னா நான் போறேன்ப்பா. பாப்பா, நாம் பெத்த பிள்ளையா இருந்தா தானே நீ ஏன் சொல்ல கேட்க போற? என்னப்பா சொன்னீங்க? நான் உங்க பிள்ளை இல்லையா? யாரு சொன்னது? நீ என் பிள்ளைதான்டா, என் பிள்ளைதான். இல்லையாப்பா, உங்கள் உதடு சொல்லும் பொய்யை உங்கள் உள்ளம் மறைக்கிறது. உங்கள் உள்ளம் சொல்லும் உண்மையை உங்கள் முகம் மறைக்கிறது. சொல்லுங்கப்பா, நான் யார் பெற்ற பிள்ளை? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. பெத்தான பிள்ளை, வளர்த்ததும் பிள்ளைதான்டா, வளர்த்ததும் பிள்ளைதான். எது சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது நீயே சொல்லப்பட்டு. 16 வருஷங்களுக்கு முன்னே நீ கப்பல்ல அனாதையா அழுதுகிட்டு இருந்தேன். நான் எடுத்து வளர்த்தேன். இதுவரையில உன்னை தேடி வந்தவரும் இல்லை, நாடி கேட்டவரும் இல்லை. பெற்ற பிள்ளையை விட்டு போகும் பாவிகளும் இருக்கிறார்களா? பெற்ற பிள்ளை என் பெற்றோர்கள் யார்? என் பெற்றோர்கள் யார்? என் பெற்றோர்கள் யார்?
என்ன ஒரே யோஜனை? நல்ல சமயத்துல வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டானே, இதுக்கு ஒரு ஆளு வேணுமே, என்னடா பண்றது? இதுக்காக போய் கவலைப்படுறீங்க? நம்ம லிங்கம் இருக்கார, காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பாருங்க, அவருக்கு தெரியாத நிர்வாகமா உலகத்திலேயே கிடையாது. நீங்க அவரை நம்ம ஆபீஸ்ல போட்டு பாருங்க, அப்புறம் பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு. சரி, இதுவும் நல்ல யோஜனை தான். அந்த முறை சொல்லி அழைக்காதே என்னை. உனக்கும் எனக்கும் இருந்த உறவு இன்றோடு அற்று போய்விட்டது. உறவு அற்று போகும் அளவுக்கு இவள் எந்த ஒரு தவறும் செய்யவில்லையே. உன்னை இப்படி தனியே சந்திக்க வந்தது நீங்கள் தடை விதித்ததால் வந்த பலன். அடிக்கப்படும் பந்தும் அடக்கப்படும் பாசமும் துள்ளி குதிக்கத்தானே. என் முன்னால் என்று பேசும் அளவிற்கு உனக்கு துணிவு பிறந்து விட்டதா? துணிவு நிறைந்ததுதானே காதல். அந்த காதலுக்கு ஒரு முடிவு கட்டி விடுகிறேன். இவரை விட்டு விடுங்கள். என்னை கொன்று எனக்கு வந்த கெட்ட பேரை போக்கி விடுங்கள். உங்களுக்கு இருக்கும் நல்ல பேரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். காதலித்தவள் நான், காண வந்தவள் நான், கட்டுப்பாட்டை மீறியவள் நான். நான் செய்த குற்றத்திற்கு இவரை ஏன் கொல்ல வேண்டும்? நல்லவரான முத்தையன் இனி கோபக்காரர், கொலைகாரர் என்று பெயர் எடுக்க விரும்புகிறார். ஆமா, கொலைகாரன் என்ற பெயரை சகிக்க சித்தமாக இருக்கிறேன். ஆனால் மானங்கிட்ட பெண்ணின் மாமன் என்ற பெயரை சகிக்க நான் சித்தமாகில்லை. ஊரெல்லாம் பேசுகிறது நீ நடத்தும் காதல் நாடகத்தை பற்றி. எந்த நாடகத்தை பற்றி? காதலால் இணைந்த எங்களை சாபாலம் பிரிக்க முடியாது என்பதைத்தானே? இல்லை, என்னை விட்டு என் குழந்தையை எவ்வளவு தூரம் பிரித்திருக்கிறாய் என்பதை. வா மீனா, வா, உன் மாமன் அழைக்கிறேன். வாம்மா, வா. என் மாமன் தாயும் தந்தையுமாக இருந்து என்னை காத்தவர், உணர்வு ஊட்டி வளர்த்தவர், அன்பு காட்டி வாழ்ந்தவர் என் மாமன். அவர் எங்கிருக்கிறார்? ஏன் சும்மா இருக்கிறாய்? போ, மாமனோடு போ, போ, போ. இங்குதானமாய் இருக்கிறேன். உன் மனதை விட்டு மாறினால் உன் கண்ணை விட்டு மாறாமல் இங்குதானமாய் இருக்கிறேன். உன்னை தூக்கி தாளாட்டி இந்த கைகளின் அலுப்பு நீங்கவில்லை. நீ தவழ்ந்து விளையாடிய இந்த நெஞ்சின் வலி இன்னும் குறையவில்லை. உனக்காக உழைத்து உழைத்து வரக்கட்டை ஆகிவிட்ட இந்த உடம்பின் தோர்வு இன்னும் மாறவில்லை. ஆனால் நீ மாறிவிட்டாய். ஐயோ, உன்னை மாற்றிவிட்டார் இந்த பாவி. போனால் போகட்டும். வா மீனா, வந்து விடு மீனா. மீனா, போகாதே, வா என்னுடன். காதலித்தவன் அழைக்கிறேன். காதலித்து வாழ்ந்தவர்கள் இல்லை அம்மா. வாழ்ந்தவர்கள் காதலிக்காமல் இருந்ததில்லை மீனா. வா மீனா, வா. அங்குதான் போவாயா? போ, போ. தலைவிதி அதுவானால் நான் என்ன செய்ய முடியும்? பனையை வைத்தவனும் பெண்ணை பெற்றவனும் பலன் காண முடியாது என்பது பொய்யாகி விடவில்லை அம்மா. பிறகு கிடைத்த நீ மாற்றார் பிள்ளைக்கு பட்ட பாடு வீண்டானம்மா. நான் பெற்ற பிள்ளை அல்லவே நீ, என் தங்கை மகள் தானே. உள்ளங்கையும் புறங்கையும் ஒன்றாகுமா? உன்புறம் என் புறமும் மற்றுவிட்டது. இனி நீ யாரோ, நான் யாரோ? உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்கள் தான் எனக்கு தாயும் தந்தையும். மீனா, உங்களை விட்டு பிரிய மாட்டேன். நான் பிரிய மாட்டேன். மீனா, மீனா, மீனா. ஹலோ, குட் மார்னிங். என்ன சார், கண்ணாலே இருக்கிறத போல பாக்குறீங்களே? நான் வேற யாரும் இல்ல, பழைய மஞ்சுளாதான். தெரியுது, எனக்கு ஒண்ணு காமால கண்ணு இல்லை. காமாலை கண்ணுக்காவது காண்பதெல்லாம் மஞ்சள். இந்த காதல் கண்களுக்கோ காண்பதெல்லாம் ஒரே இருட்டு. இருளில் தான் ஒளி பிறக்கிறது. ஆமா, அந்த ஒளியில் தான் உங்கள் கண் கூட்டி குருடாய் விட்டீர்களே. அதனால் தான் தேடி வரும் செல்வம், நாடி வரும் இன்பம் எதையுமே உங்களால் பார்க்க முடியாது. உனக்கா? உங்கள் மீனாவது மஞ்சு, மஞ்சு மஞ்சு வைத்த பொறியாதி விட்டார். ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே என்பதை மறந்து விடாதீர்கள். உனக்கு ஆட்சி அந்தஸ்து இருப்பதனால் பிறரை அடிமையாக்கி விடலாம், அழித்து விடலாம் என்று கனவு காணாது. ஆமா, கனவு காண்பவள் நான், நினைவில் இருப்போர் நீங்கள். அதனால் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள்,
எனக்கு நீங்கள் இல்லையானால் உங்களுக்கு மீறாவும் இல்லை. என்ன பணத்திமிர்! ரிக்ஷா இங்கே நின்று வந்துடுறேன். கண்டா பிக்சர் முதல் தயாரிப்பு எப்படி வாழ்வது. யார கேக்குறாங்க? இல்ல போன வாரம் வேற சினிமா கம்பெனி போர்டு இருந்துச்சு, இப்ப வேற போர்டு இருக்க என்னன்னு கேட்டேன். அது அப்படித்தான் மாறு. உனக்கேயா போயா? ஏன்பா பட கம்பெனில எல்லாம் கூறுகால நிப்பாங்க, இங்க நம்ம நாட்டாயில் நிக்குது. படம் எடுக்கிறவங்க என்ன போட உள்ள வைப்பாங்க, நடிகர் வீட்டுலதான் குருகா வைப்பாங்க. யாரு வரைச்சிட்டு போறாரு? படம் எடுக்கிறவங்க தான் எடுக்கிறாரா? ஆமா, ப்ரொடியூசர் எடுக்க போறாரா, எடுத்துக்கிட்டு இருக்காரா? இப்பதான் ஸ்டார்ட். ஆமா, இந்த அம்மா உள்ள போறவங்களுக்கு என்ன விஷயம்? அவங்கதான் எங்க கம்பெனிக்கு எதிர்கால ஹீரோயினி. வெளியூர்ந்து வரவழைச்சிருக்கோம். வெளியூர்ல போய் ஆக்டர்களை பொறுக்கி இங்க கூட்டியாடுறீங்க. நல்ல அழகான உருப்படி தேவையில்லை, அது எங்க கம்பெனிக்கு தேவை. நான்லாம் வந்து அதை அடிக்க முடியுமா? நீயா மூஞ்சியும் மோர கட்டி உனக்கே இது நல்ல வேலையாச்சே. யோ, எனக்கு இன்னும் 6 மாசம் சம்பளம் தரலையா? அதுவும் தவிர இங்க ஆக்ட் பண்ணோம்னா முதல் டிபாசிட் கட்டணும். சினிமா கம்பெனியா டிபாசிட் கட்டணும்? ஆமா, அப்படியே சில கம்பெனி இருக்குல்ல, அதுதான் இது. படம் எடுக்கிறாங்களா? படம் ரிக்ஷா போ. நான் தாங்க. என்ன ஃபீல் நினைச்சிட்டா நீ? இல்லீங்க, இது எங்க தூக்கத்தை கலைக்கிற மாதிரி உங்க தூக்கத்தையும் கலைக்குதா அப்படின்னு டெஸ்ட் பார்த்தேன். டெஸ்ட் நீ மகா புத்தன், முதல்ல உன் மூளையை டெஸ்ட் பண்ணு. பாய், அமெரிக்காவில ஆபீஸ்ல தூங்காம இருக்கிறதுக்கு சதா பெல் சத்தம் கேட்கும். ரஷ்யாவில சங்கு சத்தம் கேட்கும். இங்க உங்க குரட்ட சத்தம் கேக்குது. சார், இந்த உலகத்திலே நீங்க பெரிய புரட்சிகரமான ஆளு சார். சார், நான் புறவிலேயே புரட்சிக்காரன்டா. அதானே சார் நீங்க தூங்குறதுக்கே சம்பளம் வாங்குறீங்க. மேனேஜர்னா மாடு மாதிரி உழைக்கணும்னு அர்த்தம் இல்லைங்க, அது மாதிரி தூங்கணும்னு அர்த்தம். கரெக்ட் கரெக்ட். இவ்வளவு சீரும் சிறப்பும் அறிவும் ஆற்றலும் உள்ள உங்களுக்கு ஏன் சார் இன்னும் கல்யாணம் ஆகல? சார், ஆக முடியாது. கூடி சீக்கிரம் ஆக முடியாது. வாங்க தம்பி. மீனா, மீனா பாத்தியாமா யார் வந்திருக்காங்கன்னு? மீனா, 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 மீனா எங்க போயிருப்பா? ஒருவேளை மலாடி நேரத்துக்கு போயிருப்பாங்க. சரி வா பாத்து. மீனா, முத்தனே, உங்க மகளை யாரோ கட்டி தூக்கிட்டு போறாங்க. என்ன ஏன் தூக்கிட்டு வந்தீங்க? ஏன் இந்த கொடுமை? என்ன விட்டுறீங்க. உன்னுடைய காட்டு கூச்சல் ஒண்ணு இங்க பலிக்காது. சும்மாயிரும். உங்களுக்கு என்ன செய்தேன்? உங்களுக்கு இதயமே கிடையாதா? பெண் என்றால் பேயும் கூட இறங்கும் பாக்குற. பேய் இறங்கலாம், ஆனா ஒரு பெண் இறங்க மாட்டா. காதல் போட்டி இதெல்லாம் உங்க வேலைதானே? ஆமா, அன்னைக்கும் அதிகாரத்தை காண்பிச்சு அவமானப்படுத்தினியே, அதுக்கு பழி வாங்கத்தான் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. நான் சிங்கம் புலி வாழற காட்டில படந்தவன். உன் பயமுறுத்தலுக்கு நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். ஓஹோ,
சிங்கம் புலியை விட கொடுமையானது உலகத்தில் உனக்கு தெரியுமா? தெரியும். பெண்ணின் கண்ணீர் இல்ல, பெண்ணின் பொறாமை. அது என்ன செஞ்சிட முடியும்? உயிருக்கு முந்தி நீ ஒண்ணும் வாங்கிட முடியாது. விலை மதிப்பில்லாத உன் உயிர் எனக்கு எதுக்கு தேவை? எனக்கு தேவை ஒரு கையெழுத்து. அத நீ போட்டுட்ட உன் தலையெழுத்த மாறிடும். எனக்கு எழுத தெரியாது. படிக்க தெரியுமா? அட மூடமே, கண்ணாயிரம் படிச்சு காட்டு. என்னை காதலிக்கும் ராஜாவும் பாவம், நான் உங்களை காதலித்ததெல்லாம் வெறும் நடிப்பு. மலைக்காட்டு விவகாரத்தில் நீங்கள் அதிக சிரத்தை எடுத்துக் கொள்ளாமல் இருக்க என்னை ஒரு கருவியாக்கிக் கொண்டார் என் மாமா. உங்கள் வெள்ளை மனதிற்கு இறக்கப்பட்டு இதை எழுதச் சொல்லி உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என்னை மறந்து விடுங்கள். நான் மனப்பூர்வமாக காதலிக்கும் ஒருவனுக்கு நாளை மனைவியாக பட்டியால் கடந்து சாது. ஐயோ ஒன்னாய் என்ன இவ்வளவு நாளும் குட்டியம்மாவுக்கு அவளை கொடுத்து வச்சிருந்தேன். அப்புறமா உண்டு சேர்ந்துட்டா? பாத்துக்க. டே கண்ணாயா, மீரா, மீரா, எஜமா, உங்க உப்பத்துன்னு வளர்ந்த இந்த கண்ணாயிரம் இது கூடவா செய்ய மாட்டான்? இப்பவே போற என் தாரை எழுத்துக்கோ. சரிங்க எஜமா. மீரா, மீரா. Thank you.
இடத்துல அடிக்காதீங்க, ஒரே இடத்துல அடிக்காது. உள்ளத சொல்லிடுறேங்க, உள்ளத சொல்லிடுறேன். என்ன சத்தம்? யாரு? அட பாவி, என் தங்கச்சி யாரா உள்ள? யாரா இருந்த உனக்கு சொல்றடே, யாரா இருந்தா கேக்குறேன். ஊட்டியா வச்சிருக்க சொல்றடே. சாவியரா கால வாரிடுவேன், மண்ண வாரி அடிப்பேன். கண்ணு கண் கண் தெரிஞ்சாடா அடிக்கிறேன். ஐயோ பையல, எங்க அந்த வேலை விடுறாடே. உனக்கு ஏடா அந்த புத்தி? விடுறே அறிவேட்டா பையல. கருவம் பிடிச்ச பையல குளிச்சியாடா. அயோக்கிய பையல, என் தங்கச்சி வரா. சாவியர் என்ன கடிப்பேன். எர்ரா 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 சாவியர்ரா எர்ரா எர்ரடே எர்ரா அறிவிட்ட எழுந்துறா. அயோக்கிய பயல, உனக்கு என்ன பத்தி காவர? தங்கச்சி வா, போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லவா. ஓடியா போயிட்டான், ஓடியா ஓடியா ஓடியா. அவனுக்கு என்ன ஆனா? அவனுக்கு தான் ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல நம்ம தான் காட்டி கொடுத்துட்டோம். சரி, நாமே போகலாம். டிரைவர், கவலைப்படாதேப்பா, கவலைப்படாதே. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நன்றி, நீ என் குழந்தை உயிரை காப்பாத்தினங்கிற நன்றிக்காக இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த. இல்ல இந்த எல்லையை விட்டே உன்னை துரத்தி இருப்பேன். உதவிக்கு நன்றி, போயிடு. இதற்கு நன்றி தேவை. நான் வருகிறேன். பேசும் அளவிற்கு உனக்கு துணிவு பிறந்து விட்டதா? துணிவு நிறைந்ததுதானே காதல். அந்த காதலுக்கு ஒரு முடிவு கட்டி விடுகிறேன். எதுக்காக இப்படி கொலகாரண மாதிரி தெரியுறீங்க? அப்படி நான் சொல்லாத தம்பி, நான் ரொம்ப நல்லவன். உங்க நலத்தம் எனக்கு ரொம்ப நாளா இல்லை. வெண்ண தீப்பட்ட புழு போல துடிக்க வச்சு வேடிக்கை பார்த்தேன். நீக்கும் சாந்து குட்டி செத்துருந்தா அவங்களுடைய அனுமதி. என்ன இருந்தாலும் நீனா உங்க மருமக தானே. கண்ணுக்கு புருவத்துக்கு வித்தியாசம் இருக்கத்தானே செய்யும். கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாத மாதிரி இல்ல தம்பி. ராஜா, நல்லவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சாலும் நம்ம உள்ளத்திலேயே வாழ்வாங்க. அமைதியாக அப்படியெல்லாம் சொல்லாங்க ராஜா, அப்படியெல்லாம் சொன்னாங்க. முத்தையாவுக்கு பிறகு அப்பான்னு நீ கூப்பிட நான் இருக்கேன். ஆனா நீ போயிட்டா மகன் சொல்ல எனக்கு வேற யாரு இருக்காங்க ராஜா? எனக்கு வேற யாரு இருக்காங்க? கவலைப்படாதீங்க. முத்தையா ஒரு வகையில கொடுத்து விட்டவர். பெத்த பிள்ளை கையாலேயே ஈமக்கடன் செய்யற பாக்கியம் கிடைச்சது அவருக்கு. சீக்கிரம் காரணம் இருந்தான். ராஜா என்ன விட்டுங்க சார். எல்லா துறை சொல்லித்தான் சார் நான் செஞ்சேன். நான் ஒரு வேலைக்கா. இன்னொரு விஷயம், அந்த மஞ்சளா சொல்லி மீனா கூட நாம தான் அடக்கி வச்சிருக்கேன். விட்டுடுவோம். குற்றம் செய்தவனை விட அதை செய்ய சொன்னவன் தான் குற்றவாளி. இவனை போலீஸில் ஒப்படைச்சிடணும். சட்டம் அவனை தண்டிக்கட்டும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நான் தான் கேப்டன் கனகராஜ், விஜயா நர்சிங் ஹோம்ல பேசுறேன். இங்க ஒரு குற்றவாளி இருக்கான். உடனே கொஞ்சம் போலீஸ் அனுப்பிச்சு வைங்க. என்னன்னு? யாரு? மீனா அங்க இருக்காடா? அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்.
இது வந்துட்டேன். ஓகே. அது தொலை வராது. சரி, நீ போய் வண்டி நிறுத்தி ஒண்ணு மூச்சு விடக்கூடாது. போ. என்னடாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சு தோற. பேரை சொல்லி கூப்பிடுறியா? மிருகங்களுக்கு பேர் ஒரு கேடா? நான் ஒரு முதலாளி. யாருக்கு? அவனுக்கு. கொலையாளிங்கிற பேரை எப்படி மாத்தி சொல்றியா? யாரால முதலாளிங்கிற பட்டம் கிடைச்சதோ, யாருடைய பணத்தினால இந்த பகத்தும் பதவியும் கிடைச்சதோ அந்த முத்தையன் செத்து விட்டார். ஆனால் அவருடைய மகன் நான் இருக்கிறேன் உயிரோடு. உயிருக்கு உயிர் வாக்கிய தீர்வேன். இவர் செய்த குற்றத்திற்காக தண்டனை பெற்ற என் அப்பாவை வாழாமல் ஆக்கினாரே, அது நியாயமா? அப்பாவை பிரிந்து என்னை அனாதையாக கப்பலிலே விட்டு சென்றாரே, அது நியாயமா? வாழ்வியை நரகமாக்கிக் கொண்ட என் அப்பா உயிரோடு இருக்கிறார் என்று தெரிந்ததும் இந்த கேவலை விட்டு கொல்ல செய்தாரே, நியாயமா? எது நியாயம்? எது நியாயம்? சொல்லடா, இந்த பழத்தினை புத்தகத்துக்கு எது நியாயம் என்று சொல்லடா. ஆமா, உங்க அப்பா பேச்ச கேட்டு நான் இந்த பெரிய கொலைபாதகத்தை செஞ்சுட்டேன். ஏன்பா பேசாம இருக்கீங்க? பேசுங்களேன்பா, பேசுங்க. ஏன் பேசாம இருக்கீங்க? பேசுங்க. பேச வாயில் பெத்த மகன் முன்னாலேயே குற்றவாளியா நிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. எல்லாம் உனக்காகத்தாமா இவ்வளவு கொடுமைகளையும் செஞ்சு முத்தையும் செஞ்ச உதவிக்கு நன்றி மறந்தேன். அவன் மைத்துன ரெங்கனையும் போலீஸ்ல காட்டி கொடுத்தேன். 2 குடும்பத்தோட அழிவுக்கு காரணமே நான் தாமா. இப்ப இருக்கிற சொத்து சுகம் எல்லாம் முத்தையங்கிட்ட இருந்து அபகரிச்ச பணத்தால வந்ததுதாமா. ராஜன், காலம் எப்படியே உன்னை இங்க கொண்டாந்து சேர்த்திருக்கு. எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க. நான் செஞ்ச பாவங்களுக்கு நீயே எனக்கு தண்டனை கொடுத்து என்ன கொன்னுடு. இல்ல தூக்கு மறைக்க ஆரம்பிச்சு. அந்த பாவத்தை நான் ஏன் செய்யணும்? கடவுள் இருக்க. மனசை சமாதானப்படுத்திக்கோ ராஜன். காப்பாத்துக்க மச்சான். ஆமா மச்சான், என்ன போய் தெரியுமா? வந்தவன பட்டு குத்தி போங்கடா போங்க. உங்களை போலீஸ் நாய விட்டு புடிச்சிருக்கா. அப்பவே மாட்டிருந்த போலீஸ் உன்னை சாப்பீஸ் பண்ணிருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு மணி அடிச்சு சோறு போடுவாங்க. அப்புறம் கழுத்துல கைத்த மாட்டி தொங்க விட்டு
அழாதேம்மா, அழாதே. மாதாபிதா செய்த பாவம் மக்கள் தலையில் தான் விழும். படித்த பொண்ணி, உன்னுடைய மன நிம்மதிக்கு ஏதாவது ஒரு வழி தெரிஞ்சு. காரணமா இருந்தார் என் தந்தை. நான் பிற துன்பங்களை துடைப்பதற்காகவே பாடுபடுத்தேன். அதுதான் எனக்கு